மனசு இல்லைனாலும் இதுதான் உண்மை. அதாவது நாம எக்ஸாம்ல நம்மளோட ட்ரீம் மார்க்ஸ் எடுக்கணும், அதுவும் இந்த குவார்டர்லி எடுக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம பிளே பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் 5 மார்க்ஸ் தான். ஸோ இந்த 5 மார்க்ஸ்ல நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணாதான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸையும் ஓரளவுக்கு கிராக் பண்ணி பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 5 மார்க்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஹெவி இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். ரைட்டா பசங்களா? ஸோ இப்பவே எல்லாருமே உங்களை நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இந்த இருக்கிற லைவை கம்ப்ளீட்டா நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். ஒவ்வொரு சமயமே உங்க கூட ஸ்டேஜே நாங்களும் ஒர்க் அவுட் பண்ண ரெடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கூடவே ஃபயர் எமோஜி போடுங்க. ஸோ தட் எத்தனை பேர் வந்துட்டு ஃபயரா ஒர்க் பண்றீங்க அப்படின்றது தெரியும். ரைட்டடா பசங்களா? ஸோ இன்னும் யாரெல்லாம் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட குவார்டர்லி ப்ரிப்பரேஷனுக்கு ஆசமான லைவ்ஸா இருக்கட்டும், உங்களோட வீக்வஸா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக இந்த ஒரு சேனல் இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஓகே, அதெல்லாம் தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு சின்ன அப்டேட். என்ன அப்டேட்னு கேட்டீங்கன்னா MVSTக்கான அப்டேட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் டேட்ஸ். ஸோ இது ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம் 4th, 5th, 11th, 12th அக்டோபர் நடக்க போகுது. ஸோ அக்டோபர் மந்த் யூ வில் பி டெஃபினெட்லி ஃப்ரீ. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மந்த் ஃப்ரீ தான். அந்த மந்த் ஃப்ரீயா இருக்குன்றப்போ நீங்க உங்களுக்கு வந்துட்டு யூ கேன் ஹாவ் சம் அப்டேஷன். என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நீட் ஜெய் என்ன இருந்தாலும் சரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்க ஃபேஸ் பண்ணியே ஆகணும் உங்க லைஃப்ல. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த ஒரு எக்ஸாம் இருக்கட்டுமே. ஸோ வாட் எவர் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸா இருக்கட்டும், இன்னும் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். ஸோ நீங்க நீட் டாக்டர் ஆகணும்னா நீட்டுங்கிற ஒரு பெரிய காம்படிட்டிவ் ஃபீல்டு நீங்க ஹைக் பண்ணி ஆகணும். அதுக்கும் நேஷனல் லெவல்ல போராட வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு முதல் ஸ்டெப்பா இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ கேஷ் ப்ரைஸ். ஸோ 2 crores அளவுக்கு கேஷ் ப்ரைஸும் இருக்கு, நிறைய வின்னிங் அவார்ட்ஸும் இருக்கு. லேப்டாப்ஸ்ல இருந்து ஐபோன்ஸ்ல இருந்து வாட் எவர் நிறைய ப்ரைஸஸ் இருக்கு. எல்லா ப்ரைஸஸான அப்டேஷனும் இந்த MVSTல நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்ஸை பொறுத்து இருக்க போகுது. இதோட லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த செப்டம்பர் மந்தோட முடியுது. ஸோ வி ஹாவ் MVST டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா எழுதுற எக்ஸாம். இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லாருமே எழுத போற எக்ஸாம். ஸோ இதுல 100% ஸ்காலர்ஷிப் கூட சேர்ந்து நீங்க கோர்சஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் ஹாவ் அ டீடைல்டான ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான அகாடமிக் சப்போர்ட் கிடைக்கும் இந்த எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது. ரைட்டடா பசங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ரைட்டா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா what are the 5 marks அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, we are going to start. ஓகே டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் காஸ் எலிமினேஷன் மெத்தட். சரிங்களா? காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வாட் இஸ் ரோ எக்கோலியன் ஃபார்ம். ஸோ ஒரு ரோ எக்கோலியன் ஃபார்ம்ல இருந்து தான் பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி நம்ம வந்துட்டு சரி காஸ் எலிமினேஷன் மெத்தட் அதுவே நம்ம வாட்ச் பண்ணலாம். வாட் இஸ் காஸ் எலிமினேஷன் மெத்தட்? எஸ். ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா என்ன ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் சரி மேக்ஸிமம் உங்களுக்கு 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ 3 வேரியபிள் இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. வாட் எவர் பசங்களா நான் சொல்ற விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா யூ ஷுட் நோ தி ஃபர்ஸ்ட் காலம். அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிஞ்ச அளவுக்கு 1-ஆ மாத்த ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு 1-ஆ இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க. 1-ஆ இருந்துச்சுன்னா மோர் கன்வீனியன்ட். வேற எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். 1-ஆ இருக்க ரோவை மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரோவா வச்சுக்கோங்க. ஒரு ரோல ஒரே ஒரு பைவட் எலிமெண்ட், இதுதான் வந்து பைலட். லைக் ஒரு ரோல ஒரு பைலட் தான் இருக்கணும் அப்படி வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே யார் இருந்தாலும் சரி நம்மளோட மோட்டிவ் 0-வா மாத்துறது. நம்மளோட மோட்டிவ் வந்து 0-வா மாத்துறது. ஸோ மோஸ்ட்லி இவங்களை வந்து நம்ம ஒரே ஒரு பைவட் எலிமெண்ட்டா வச்சுப்போம். அடுத்த பைவட் எலிமெண்ட்டை இங்க வச்சுப்போம். ஸோ மோஸ்ட்லி இந்த டயகனல் பிளேசஸ் இருக்குல்ல அந்த டயகனல் பிளேசஸை நம்ம பைவட் எலிமெண்டா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே வரவங்க எல்லாத்தையும் 0-வா மாத்துறது தான் நம்மளோட மோட்டிவ். ரைட்டா? ஸோ இது எவ்வளோ காலம்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ ரோஸ் இருந்தாலும் சரி இதுதான் அவங்களோட வே. ஓகே, ஸோ இந்த மைனஸா மாத்திரக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. நீங்க நார்மலா படிக்கிற எலிமினேஷன் மெத்தட், சின்ன வயசுல நீ ஒரு எலிமினேஷன் மெத்தட் படிச்சிருப்பீங்க, அதே தான் யூஸ் பண்றீங்க. நத்திங் மோர் டிஃப்ரெண்ட். ஸோ இங்க x இருக்கு, இங்க 3y இருக்கு, இன்னொரு இடத்துல 6x இருக்கு,
some 27y இருக்கு ரைட்டா. இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நார்மலி இதை தான் சூஸ் பண்ணுவீங்க கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு இடத்துல 6x இருக்கு, ஒரு இடத்துல x இருக்கு. நான் எக்ஸை தான் கேன்சல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா மல்டிபிள் வித் 6. கரெக்டா பசங்களா? இதே விஷயத்தை தான் டிட்டோ அங்க பண்றோம், வித்தியாசம் கிடையாது. எலிமினேஷன் மெத்தட் அண்ட் காஸ் எலிமினேஷன் மெத்தட் நம்ம ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் பார்க்குற, வேரியபிளை பார்க்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுவே ஸோ எக்ஸ் பிளஸ் 3y இருக்கு, எக்ஸ் பிளஸ் 6y இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நார்மலி பார்த்தீங்கன்னாலே தெரியுது, ரெண்டு பேரும் எக்ஸ் இருக்கணும்னு ஈஸியா கேன்சல் ஆயிடும். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டு பேருக்கு 1 இருக்குன்றப்போ ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஒரு பக்கம் 1 இருக்கு, ஒரு பக்கம் ஒரு வேற ஏதாவது நம்பரா இருக்குன்னா அந்த 1 உங்களுக்கு கூட மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இல்ல ரெண்டு பேரும் இல்ல எனக்கு 1 வரைக்கும் வாய்ப்பு இல்லை, அவங்கள மல்டிபிள் பண்ணியும் என்னால மாற்ற முடியாது அப்படிங்கிற கேஸ்ல தான் we will have this number. அப்படிங்கிற கேஸ்ல தான் நம்மளுக்கு என்னடா வரும் பசங்களா? இந்த மாதிரி வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம்? நார்மலி இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ எலிமினேஷன் மெத்தடை கிராஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதே விஷயத்தை தான் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எல்லா 5 மார்க்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். ரேங்க்னா யூஸ் பண்ணிட்டாலே எல்லாத்துலயும் யூஸ் பண்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். நம்மளுக்கு 3 வேரியபிள், உங்களுக்கு 3 வேரியபிள் தாண்டி வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் 3 வேரியபிள்ஸ். இப்போ நம்மளுக்கு வேரியபிள்ஸ் யாரு இங்க? ஸோ அப்போ நம்ம 3 பேர்னா இந்த 3 பேர் யாரா இருக்காங்க? ஸோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியுது. 1 sec. சாடா பசங்களா, இந்த கொஸ்டின் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. It is H26 plus O2 equal to H2O plus CO2. I put this is the equation. கரெக்ட்டுங்களா? ஸோ கெமிக்கல் பேலன்சிங் நம்ம கெமிஸ்ட்ரி மேம் சொல்லி கொடுத்த மாதிரி தான். இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் வரணும். ஸோ தட் இங்க இருக்க கார்பன் லெஃப்ட் சைட்ல எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கோ ரைட் சைட்ல அதே கார்பன்ஸ் இருக்கணும். எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கோ அதே ஹைட்ரஜன், எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கோ அதே ஆக்சிஜன். ரைட்? அவ்வளவுதானே? ஓகே, இப்போ நார்மலா நாம பார்ப்போம் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு எவ்வளவு. ஸோ எனக்கு இப்போ இங்க இருக்க முன்னாடி நம்பர்ஸ் எதுவுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த நம்பர். தெரியாத நம்பர்ஸ் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். XYZ. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வருதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ கீப் இட் அஸ் PQRS. நான் PQRS முன்னாடி இருக்கிற அந்த நம்பர்ஸை PQRSன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கார்பனுக்கு ஃபோக்கஸ் பண்றேன். கார்பன் என்ன சொல்லு? ஸோ இப்போ எவ்வளோ கார்பன் இங்க இருக்கு? 2p கார்பன் இருக்கு. இங்க கார்பனே இல்லை, அப்போ 0q which is equal to இங்க எவ்வளோ கார்பன்? நோ கார்பன்ஸ் and we have s கார்பன்ஸ். ரைட்டுங்களா? ஓகே, வாட் அபவுட் ஹைட்ரஜன் ஐட்டம்? ஸோ ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ இருக்கு? ஹைட்ரஜனுக்கு 6p and we have 0q and 2r plus 0s. கரெக்டுங்களா? And what about oxygen? Oxygen states oxygen என்ன சொல்லுது? இங்க வந்து oxygen இல்ல, 0p and இங்க 2q which is equal to r plus 2s. ஓகே வாடா பசங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம ஸ்டேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வந்து எழுதணும். சரியா? ஒரு பக்கமா கொண்டு வாங்க. ஈக்குவேஷன் அப்படின்னால ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஸோ இவங்களை ஒரு பக்கமா கொண்டு வரணும்னா 2p plus 2p minus s. மற்றவங்க எல்லாரும் 0. கரெக்டுங்களா? minus s is equal to 0. What about this equation? 6p minus 2r. ஸோ இதில் நீங்க 2 காமனாக எடுத்து கேன்சலும் பண்ணலாம். ஸோ 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 3p minus r is equal to 0. When I'm divide by 2, entire 2ஆல divide பண்ணலாம். இது என்ன பண்ணலாம்? So it is 2q minus r minus 2s is equal to 0. அவ்வளவுதானே பசங்களா? ஸோ இதை அழகா நம்ம வந்துட்டு எப்பயும் போல பண்ணணும். ஸோ எப்பயும் போல பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதணும். வாட் இஸ் ஏ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்? இட் இஸ் 2 0 0 minus 1. நெக்ஸ்ட் பாருங்க 3 0 minus 1 0. நெக்ஸ்ட் பாருங்க 0 2 minus 1 and minus 2s into PQRS equal to 0 0 0 0. ஏன்னா இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ், ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். அப்போ எல்லாமே 0வா தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பசங்களா? ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். டக்குன்னு எடுக்கலாம். சரிங்களா? ஸோ 2 3 0 0 0 2 0 minus 1 minus 1 minus 1 0 minus 2 0 0 0.
யாடா பசங்க. ஸோ இதுல எதுவுமே பண்ண முடியாது, இது எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நம்ம ஒன்னா இவங்களை கொண்டு வர முடியாது. ஸோ ஐ ஹவ் சேவ் த பைவட் எலிமெண்ட். ஸோ இப்போ பைவட் கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஜீரோவா இருக்கும், எல்லாரும் ஜீரோவா இருக்கும். சி இதுல நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம செகண்ட் ரோவை ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் ஜீரோவா மாத்தணும். தேர்ட் ரோ தான் ரெண்டு பேரும் ஜீரோவா மாறும் மோஸ்ட்லி. கரெக்டா? ஸோ எல் ஷேப்பை நான் சொன்னது ஞாபகம் இருக்கு அப்படின்னா, செகண்ட் ரோ ஒருத்தரை ஜீரோ மாத்தினா போதும், தேர்ட் ரோல தான் ரெண்டு பேர்த்தையும் ஜீரோவா மாத்தணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, இவங்களை செகண்ட் ரோவுக்கு மாத்திக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? ஸோ 2 0 0 -1 இப்படி மாத்திக்கலாம்டா பசங்களா, எந்த தப்பும் இல்லை. ஓகே, எந்த ஆர்டர்ல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த இங்க மென்ஷன் பண்ணிருங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா you have to mention it here, அவ்வளவுதான். So 3 0 -1 0 0. So இப்போ யோசிங்க, 3 I have in the support of 2, அதாவது 3x இருக்கு, ஒரு பக்கம் 2x இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, ரெண்டு பேத்தையும் மாத்தி மாத்தி தான் மல்டிப்ளை ஆகணும். ஸோ இவங்களை ஃபுல்லா இந்த ரோ ஃபுல்லா you have to multiple with 2. So it becomes 6 0 -2 0 0. Next இவங்களை ஃபுல்லா 3 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்ப 6 0 0 -3 0. Then you have to subtract it. So 0 ஆயிரும், 0 -2 plus 3 0. So 0 0 0 0 -2 plus 3 0. ரைட்டாடா பசங்க? சி நம்மளுக்கு தேவையான விஷயம் வந்துருச்சு. நீங்க இதுக்கு ஸ்ட்ரைட்டா பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணா முடிஞ்சிச்சு. எப்படி மேம்னா இங்க பாருங்களேன். ஸோ இதுதான் பைவட் எலிமெண்டா வரும். நெக்ஸ்ட் பைவட் எலிமெண்ட் இதுதான், நெக்ஸ்ட் பைவட் எலிமெண்ட் இதுதான். கரெக்டுங்களா? ஒவ்வொரு பைவட் எலிமெண்ட்டுக்கு கீழேயும் நம்மளுக்கு என்னதான் இருக்கு, ஜீரோ தான் இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஆனா இப்ப நம்ம செக் பண்ணி பாக்குறோம், ரேங்க் ஆஃப் A augmented B ஓட ரேங்க் மொத்தம் எல்லா ரோலையுமே எலிமெண்ட்ஸ் இருக்கு. So there are 3 rank and rank of A-வும் வந்து 3 தான். ஆனா number of unknowns, எவ்வளவு unknowns இருக்கு? P, Q, R, S ன்னு 4 பேர் இருக்காங்க. So it is less than number of unknowns. So அப்ப இதுக்கு unique solution no, infinite number of solution. இதுக்கு நிறைய solution possible. சரிங்களா? நிறைய numbers போடலாம். P, Q, R, S க்கு நிறைய பேர் வரலாம். ஆனா நாம கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். ரைட்? ஸோ இதுல வந்து லாஸ்ட் ஒன் எஸ் நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பேக் சப்ஸ்டிடியூஷன் ஈக்குவேஷன், பின்னாடி இருந்து ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ உங்களுக்கு தெரியும், இது பியோட காலம், இது கியூவோட காலம், இது ஆர், இது எஸ். ஸோ இது ஆரோட தானே. ஸோ -2r + 3s is equal to 0, which means -2r is equal to -3s. So r is equal to, இது s ஓட வேல்யூ tr, so 3t divided by 2. ஓகேங்களா? யாடா பசங்க இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து q. So 2q is equal to r plus 2s. r ஓட வேல்யூ தான் தெரியுமே, 3t plus 2 divided plus 2t. So when you take LCM, it becomes 4t. அப்ப 7t divided by 2. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்கள. So when you take this one, it is p, 2p. So 2p is equal to s. அப்ப p is equal to t by 2. Simple and easy. ஓகேங்களா? யாடா பசங்களா? ஸோ இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, எல்லாமே இட் இஸ் அ ஃப்ராக்ஷன் நம்பர். எல்லாமே எப்படி இருக்கு, ஃப்ராக்ஷன் நம்பர் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சொல்யூஷன் செட்டை எழுதலாம். எப்படி இருக்கும்? t/2, 7t/2, 3t/2, t. இதுதான் உங்களோட சொல்யூஷன்ஸ். எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸா இருக்கு. எல்லா ஃப்ராக்ஷன்ஸுமே 2 ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் t சூஸ் பண்ணும். ஸோ கேன் ஐ யூஸ் 2 யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்ப p ஓட வேல்யூ என்னது? p ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. q ஓட வேல்யூ என்னது? it becomes 7. and what is s ஓட வேல்யூ பாருங்க 3. s இல்ல r. r ஓட வேல்யூ 3 and s ஓட வேல்யூ 2. இப்போ ஈக்குவேஷனை ஃபேக்டர் நார்மலைஸ் பண்ணி பாருங்க. so C2H6 plus 7O2 is equal to 3H2O plus 2CO2. இப்படிதான ஈக்குவேஷனுக்கு பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இங்க 2 கார்பன், இங்கேயும் 2 கார்பன். அண்ட் ஹைட்ரஜன் இங்க 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. இங்க 14 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இங்க 3 அண்ட் இங்க பாத்தீங்கன்னா we have 4.
ஒரே நிமிஷம் பசங்களா, நான் இந்த ஃப்ராக்ஷன்ஸ்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. இங்க ஒரு 2q இருக்குல்ல, ஐ மிஸ் திஸ் 2q. இந்த 2 அப்போ q ஓட வேல்யூ வந்து 4 டா பசங்க. இட் இஸ் 4 ஆக்சுவலி, இட் இஸ் நாட் 2, இட் இஸ் 4. ஸோ 4 அப்படின்னா இது என்ன ஆகும்? அப்போ நான் t 4 தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ 4 தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஐ சூஸ் 4. It is 2 and q will be 7 and r will be 6 and s will be 4. So 2C2H6 plus 7O2 is equal to 6H2O plus 4CO2. யாரா பசங்க? ஸோ இப்போ இது பேலன்ஸா இருக்கு, ஹென்ஸ் பேலன்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஸோ திஸ் இஸ் தி காஸ் எலிமினேஷன் மெத்தட். காஸ் எலிமினேஷன் மெத்தட் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் இட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதலாமா? யூ ஹேவ் டு ரைட் இட் இன் ஃபார்ம்ல எழுதுவீங்க. ஸோ எக்ஸ் வேணா, ஸோ எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தனியா எழுதிக்கலாம். ஸோ 1 2 நெக்ஸ்ட் 1 1 2 1 நெக்ஸ்ட் 1 1 லாம்டா 1 2 1 நெக்ஸ்ட் 1 1 lambda. Next என்ன இருக்கு? We have 1 3 minus 5. 1 3 minus 5 into x y z equal to what is your b? 7 1 and 5. Right. So இப்போ நாங்க பாத்தீங்க அப்படின்னா அன்னோன்ஸ் எப்பயுமே லாஸ்ட் ரோல வைக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? அப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதும் போதே இவங்களை நீங்க கீழே எழுதிட்டீங்கன்னா பெட்டர். சரிங்களா? ஸோ 1 2 1 7 நெக்ஸ்ட் 1 3 minus 5 நெக்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1 lambda 1. ஸோ நம்ம மாத்திக்கிட்டோம். ரைட்டடா பசங்க? யூ ஹேவ் டு சேஞ்ச் அண்ட் ரைட் இட். ஸோ நீங்க அதை எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகே, இப்போ எப்பயும் போல என்ன பண்ணும் பசங்களா? எது உங்களோட பைவட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைவட் எலிமெண்ட் உங்களுக்கு 0 ஆகும். 1 1 இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரைட்டாவே சப்ராக்ட் பண்ணலாம். அந்த சப்ராக்ட் ஒர்க்கை நீங்க ரஃப் ஒர்க்ல தனியா எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 1 3 minus 5 5 செகண்ட் ரோ எழுதுனேன், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ எழுதுனேன். அப்புறம் நீங்க சப்ராக்ட் பண்ணுங்க 0 1 and it is -6 and -2. சரிங்களா? 1 2 1 7 0 1 -6 -2. நெக்ஸ்ட் ரோ பசங்களா, நெக்ஸ்ட் ரோனா இவங்களை நீங்க சப்ராக்ட் பண்ணி திருப்பி எழுதணும். ஸோ 1 1 lambda 1ல இருந்து 1 2 1 7 நீங்க சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது 0 ஆயிரும், -1 and it is lambda -1 and -6. கரெக்டா? பாதாச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கோ, R2 minus R1 R3 minus R1 we do it. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பசங்களா? அடுத்த பைவட் எலிமெண்ட்ங்கிறது செகண்ட் டயகனல் இருக்கிறவங்க. ஸோ இந்த எலிமெண்ட் நான் 0வா மாத்துறோம், -1 0வா மாத்துறோம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் பைவட் எலிமெண்ட். ஸ்ட்ரைட்டா ரெண்டு பத்தி ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. 1 and -1 ஆட் பண்ணா 0 ஆயிருமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1 1 2 1 நெக்ஸ்ட் lambda நெக்ஸ்ட் 0 1 -6 நெக்ஸ்ட் we have -2. அடுத்து என்ன இருக்கு பசங்களா? இவங்களை ஆட் பண்ணணும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0. ஸோ இவங்க ரெண்டு பேரும் 0 ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் தான் பண்ணணும். அப்போ lambda -1 -6 it will get added up. அப்போ அது lambda -7 மாறும். கரெக்டுங்களா? -6 and -2 it become -8. அவ்வளவுதான்டா பசங்க. சரிங்களா? இப்போ நீங்க வந்து இது இன்ஃபைனைட் சொல்யூஷனா நோ சொல்யூஷனா அப்படின்றத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நோ சொல்யூஷன். ஸோ நோ சொல்யூஷன்னா என்னடா பசங்க? நோ சொல்யூஷன் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஈக்குவலா எப்ப இல்லாம போகும் அப்படின்னா, கரெக்டா சொல்றேன், ஈக்குவலா எப்ப இல்லாம போகும்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு 2 ஆகும், ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பி 3 ஆகவும் இருக்கிற கேஸ்ல தே ஆர் நாட் ஈக்குவல். கரெக்டுங்களா? ஸோ ரேங்க் ஆஃப் ஏனா ஏவை மட்டும் பார்க்கணும், ஏ ஃபுல்லா 0 ஆகணும். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் 0, அப்போ இவங்க 0 ஆயிடுவாங்க அண்ட் இவங்க 0வா ஆக மாட்டாங்க. அது 0வா இல்லைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ lambda -1 should be equal to 0. அப்பதான் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 ஆகும், ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பி 3 ஆகும் இருக்கும். ஸோ அப்போ lambda is equal to 7. lambdaக்கு 7 போட்டீங்கன்னா நோ சொல்யூஷன். ஓகேங்களா? தென் we have unique solution. யாரா பசங்க? யூனிக் சொல்யூஷன் எப்போ மேம் பாசிபிள்? when it is unique solutions are possible. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ரேங்க் ஆஃப் ஏவும் சரி ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பியும் சரி ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இருக்கணும். அட் தி சேம் டைம் அவன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், இப்போ நம்மளுக்கு எவ்வளவு அன்னோன்ஸ் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட் 3 பேர் இருக்காங்க. அப்போ அவங்க 3 பேர் ஈக்குவலா இருக்கணும். ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பி வந்து ஆல்ரெடி 3, அது ஃபிக்ஸ்டு. ஆனா இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு 3-ஆ இருக்கணும்னா இந்த லாம்டா மைனஸ் 7 0-ஆ இருக்கக்கூடாது. லாம்டா மைனஸ் 7 should not equal to 0. So lambda is equal to not equal to 7. Okay, vadappa? Yes. So an infinite solution. இந்த சொல்யூஷன்ஸ்க்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன் இஸ் நாட் பாசிபிள்ரா பசங்களா. ஏன்னா இது சாரிடா பசங்க, இதுலயுமே கொஸ்டின்ஸ்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இட் இஸ் நாட் 1, இட் இஸ் மியூ. ரைட்டா? இது மியூ, கரெக்டுங்களா? அதாவது இவங்க மியூ and this one is mu. It is not 1 actually. அப்ப இது மியூனா இது வந்து மியூ மைனஸ் 7 வரும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. இது என்னாகும், இது மியூனா மியூ மைனஸ் 7. ஸோ நெக்ஸ்ட் கேஸ்ல மியூ மைனஸ் 7 வந்து மியூ மைனஸ் 9, மியூ மைனஸ் 9 வரும். ஓகே, டிஃபிகல்ட் இல்லை, எப்படி எப்படி சப்ராக்ட் பண்றீங்க அதே மாதிரி, சரிங்களா? ஸோ நான் சொல்யூஷன் அப்படின்னா இவங்க மட்டும்தான், அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் நோ சொல்யூஷன் அப்படின்னா இவங்களை மட்டும் டிஃபைன் பண்ணா போதும். இதே யூனிக் சொல்யூஷன்னா 2 பேர்த்தையும் நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஸோ யூனிக் சொல்யூஷன்னா இவங்க 0-வா இருக்கக்கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்க மேபி 0 ஆர் மே நாட் பி 0. தட்ஸ் we need not need. ஓகேங்களா? ஸோ நோ சொல்யூஷன்னா இவங்க வந்துட்டு 0-வா இருக்கணும். யூனிக் சொல்யூஷன்னா அவங்க 0-வா இருக்கக்கூடாது. மியூ என்ன வேணா இருக்கலாம், மியூ யாரா வேணா இருக்கலாம், 0-வாவும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ரைட்டா? ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷன், when I'm talking about infinite solution, 2 பேர்த்தையும் கவனிக்கணும். இன்ஃபைனைட் சொல்யூஷனா 2 பேர்த்தையும் கவனிக்கணும். லாம்டா மைனஸ் 7-ம் 0-வா இருக்கணும், மியூ மைனஸ் 9-ம் 0-வா இருக்கணும். லாம்டாவோட வேல்யூ 7 and mu is also equal to 9. இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன் பாசிபிள். சரிடா பசங்களா? So that's it. Questions ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. Verify whether the given system of equations is consistent. If it is consistent, what is it? Okay. டக்குன்னு பண்ணலாம். நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன், you also write in, நீங்க ஃபுல் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. So 1 1 2 1 2 1 2 minus 1 2 5 5 and 10. சரிங்களா? இவங்களுக்கு கன்சிஸ்டன்ட் சொல்லணும், சரியா? கன்சிஸ்டன்ட். So I'm taking augmented matrix here. So when I'm taking augmented matrix 1 1 2 and 5, so straight away subtract பண்ணலாமா? Straight ஆ subtract பண்ணலாம். So R2 implies R2 minus R1. So 1 minus 1 0, 2 minus 1 1, 1 minus 2 it is minus 1, 5 minus 1 0. சரிங்களா? What about R3? R3னா இவங்க எல்லாத்தையும் 2-ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். So 2 minus 1 2 and 10, இவங்க ஃபுல்லா 2-ஆல மல்டிபிள் பண்ணா 2 2 4 and 10. So now you subtract it. So 0 minus 3 minus 2 and 0. சரிங்களா? இப்போ திருப்பி நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் பசங்களா, இவங்களை 0-வா மாத்தணும். ஸோ 3-ஐ 0-வா மாத்துறது ரொம்ப ஈஸி, அவங்களை 3-ஆல மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணா போதும். ரைட்டா? ஸோ ஐம் டூயிங் இட். பாருங்களா, தேர்ட் ரோவை 0 minus 3 minus 2 0. நெக்ஸ்ட் இவங்களை 3-ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 3 minus 3 0. You have to add it. 1 1 2 5 0 1 minus 1 0 0 0 minus 5 and 0. ஓகே வாடாப்பா? ஓகே வாடா பசங்களா? தட்ஸ் இட். இதுக்கு மேல நீங்க வந்து இதை மாற்ற முடியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3. ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் ஏ என்ன இருக்கு, அதுவும் 3. அண்ட் வேரியபிள்ஸ் எவ்வளோ, அதுவும் 3. ஸோ வி ஹாவ் யூனிக் சொல்யூஷன். நம்மளுக்கு என்னது, யூனிக் சொல்யூஷன்ஸ் இருக்கு.
சரிங்களா? So we have unique solution. So what is the solution பசங்களா? Straight away back substitution பண்ணி சொல்லலாம். So minus 5z is equal to 0. அப்ப z ஓட value 0. Next இவங்க ஓகேவா? So y minus z is equal to 0. So இதோட value 0 ஆ? y is equal to 0. ஏடா பசங்களா next z ஓட value x ஓட value so x plus y plus 2z is equal to 5. இவங்க ரெண்டு பேரும் 0 அப்ப x is equal to 5. So 5 0 0. This is your solution. சரிங்களா? ஓகே வாடா பசங்களா next sum போலாமா? A fish tank can be so இதுக்கு வந்து நமக்கு Cramer's rule யூஸ் பண்ணா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அத நம்ம தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். A fish tank can be filled in 10 minutes using both pipe. So ரெண்டு பைப் யூஸ் பண்ணி 10 minutes fill பண்ணிடலாம் simultaneously and pipe B can pump அதாவது B ல இருந்து உள்ளே தண்ணி வெளிய முடியும் வெளியும் தண்ணி போக முடியும் in and out ரெண்டு ஃபெசிலிட்டியும் ப்ராப்பரா இருக்கு. If B is inappropriately run in reverse, so run in reverse அப்படினா then the tank will be filled in 30 minutes. So அந்த தண்ணி உள்ள வரக்கு பதிலா டக்குனு தண்ணி வெளிய போக ஆரம்பிச்சிருச்சு B tankல இருந்து. அப்படி இருந்தோ இதுல வந்து நம்மளுக்கு 30 நிமிஷத்துல fill ஆக முடியும். How long it could take each pump to fill the tank by itself? அவங்களே fill பண்ணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது question. சரிங்களா? சோ இப்போ நான் வந்துட்டு யாடா பசங்க so nothing to worry about this. Okay, so இந்த மாதிரி time and work சரியா? இந்த மாதிரி time and workல நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் வந்துட்டு 1 marksலயே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? So in time minutes work done எவ்வளவு? Work done is always inversely proportional to time. சரிங்களா? So இப்போ நான் வந்து A pump alone ஓகேவா அவங்க மட்டும் x hoursல fill பண்ண முடியும் நான் சொல்றேன். B pump in y hours. சரிங்களா? சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே 10 hoursல fill பண்ணுவாங்க. அப்போ A வால எவ்வளவு வர்க் பண்ண முடியும்னு 1 by x. x hoursல ஒரு டேங்க ஃபுல்லா பண்ண முடியும். ஒரு மணி நேரத்துல ஓகேவா ஒரு மணி நேரத்துல எவ்வளவு fill பண்ண முடியும் 1 by x கரெக்ட்டா and 1 by y மொத்தமா சேர்ந்து ஒரு மணி நேரத்துல எவ்வளவு fill ஆயிருக்கும்னா பசங்களா 1 by 10 times of work is filled out. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு விஷயம் வந்து பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுது இன்னொன்னு ரிவர்ஸ்ல வர்க் ஆகுது அப்படின்னா அவங்க எஜெக்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் எனக்கு 30 நிமிஷத்துல வர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுல கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா வச்சுதான் மத்தவங்களை கம்பேர் பண்ண முடியும். அப்ப டைமை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். டைம் எல்லாமே 1 hours. அப்போ 1 hoursல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு 1 hourல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்க எல்சிஎம் எடுத்து this is your equation. ஓகேங்களா? இப்போ இதோட வேரியபிள் என்னது? உங்களோட வேரியபிள் வந்து 1 by x. உங்களோட வேரியபிள் வந்து 1 by y. Not x and y. Your variable is 1x and 1 by. அவ்வளவுதான். சோ இந்த நீங்க ஃபார்ம்ல எழுதணும் அப்படினாலே 1 1 1 minus 1 வேரியபிள் வந்து 1 by x 1 by y equal to 1 by 10 1 by 30. சரிங்களா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம்டா பசங்களா? Now we can Cramer's rule தானே. So delta first கண்டுபிடிங்க. 1 1 1 minus 1. So cross multiple பண்ணீங்க அப்படின்னா minus 1 minus 1 minus 2. ரைட்டுங்களா? What is del x? Del x அப்படின்னா x ஓட காலமுக்கு பதிலா இவங்க ரீப்ளேஸ் ஆவாங்க. So 1 by 10 1 by 30 1 minus 1 it is minus 1 by 30 plus 1 by 30. So if you take LCM you have to multiple with 3. So minus 3 plus 1 minus 2 by 30. யாரா பசங்க அப்போ minus 2 by 13 னா இது 1 by 15 equal to minus 1 by 15. Yes, okay. So next பாத்தீங்கன்னா del y. So del y is equal to 1 by 10 1 by 30. So y column replace ஆகும். So இப்போ 1 by 30 minus 1 by 10 if you take LCM. So 1 minus 3 divided by 30. So that is minus 2 by 15. Sorry, minus 1 by 50, not 2 by 15, minus 1 by 50. Okay, vada pasangla? Oh, okay, one sec. Inge minus 10 and minus 30 la varano. So, appo minus 3 na minus 1 by 10. Inge 30 minus 10. This is correct. Okay, ngla? யாரா பசங்களா? So what is இப்போ 1 by x ஓட வேல்யூ தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்
del x divided by delta. அப்போ minus 1 by 10 divided by minus 2 so your value will be 1 by 5. உங்களோட value இது மேலே போயிரும் no don't go up கீழே தான் இருக்கும் 1 by 20 டா பசங்க சரியா அப்போ x is equal to 20 ஓகேங்களா 20 minutesல fill பண்ணும் and 1 by y is equal to delta y by delta which is equal to minus 1 by 15 comma minus 2 so it is 1 by 30 so y மட்டும் alone 30 minutes எடுத்துக்கோ okay வாடா பசங்களா so that's it பாடா பசங்க இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் ஆச்சு இப்போ I have to take LCM right so இது -4 ல வரும் not -3 -4 so if you take LCM -2 by 15 so 2 cancel ஆயிரும் 2 by 15 அப்ப 2 cancel ஆச்சுனா it become 1 by 15 so it's just 15 alone so just 15 ரா பசங்க okay so LCM எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க done very good okay next sum போலாமா so the prices of 3 commodities A B C are rupees XYZ per unit respectively okay இது எப்படினா இப்போ நம்ம கிட்ட மஞ்ச் இருக்கு மஞ்ச் 5 ரூபாய் தான் ஓகேங்களா and KitKat இருக்கு KitKat is 20 rupees and we have Dairy Milk which is 50 rupees ஒவ்வொரு விலையில இருக்கு சோ நீங்க குவாண்டிட்டிக்கு ஏத்துக்க மாதிரி ரேட் மாறுமா அப்ப 3 பேர் இருக்காங்க அதோட ஒவ்வொருத்தரும் அதாவது ஒரே ஒரு சாக்லேட் எவ்வளவு அப்படிங்கிற பிரைஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க சோ P purchases ஓகேவா அப்ப P purchase பண்றது எவ்வளவு நான் வந்து லிஸ்ட் பண்றேன் 4 units of B மொத்தம் B ய 4 purchase பண்றாரு அப்போ 4y வருமா and sells 2 units of A and 5 units of C see வாங்குனது நம்மளுக்கு நஷ்டம் சோ நஷ்டத்தை நம்ம மைனஸ் போட்டு காட்டணும் வாங்குனது பிளஸ் போட்டு காட்டணும் சோ 2 units of A வாங்கியிருக்காரு அப்ப 2x and 5 units of C B வாங்கியிருக்காரு அப்ப 5z ஓகே சோ அப்ப B நெக்ஸ்ட் என்னது Q என்ன பண்ணிருக்காங்க Q வந்து 2 amounts வாங்கியிருக்காரு 2 units of C's வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட் sells 3 units of A and 1 units of Y and what about R purchases 1 unit of Y 1 unit of X and 3 units of Y and 1 units of Z சரி இதனால Q க்கு கிடைச்ச லாபம் என்னன்னு கேட்டா 15000 ரூபாய் and Q க்கு கிடைச்சது just 1000 and R க்கு கிடைச்சது 4000 so what are the prices per unit அப்ப XYZ என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா XYZ என்னன்னு நம்ம கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க we have to use matrix inversion method சரிங்களா so find first write the coefficient matrix so -2 -4 5 XYZ proper எழுதுங்க சரியா and 3 1 -2 3 1 -2 next பாத்தீங்கன்னா -1 3 and 1 -1 3 and 1 X Y Z equal to 15,000 1000 4000 இல்ல நீ 1514 கூட எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம் தான் ஏன்னா 1000 வரும் இல்லனா அப்படியே கூட வெச்சுக்கிறேன் எனக்கு குழப்பம் வேண்டாம் அப்படினால no problem so this is A X is equal to B we need X is equal to A inverse of B சரிங்களா so this is the formula அப்ப A inverse கண்டுபிடிக்கணும் so what is the matrix of A inverse so அப்ப நம்ம என்ன பண்ணனும் first adjoint கண்டுபிடிச்சலாம் adjointல இருந்து inverse கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி so adjointக்கு என்ன பண்ணனும் பாத்தீங்களா use short method so 2 -4 5 3 1 -2 -1 3 and 1 next ரெண்டு காலம் அப்படியே ரிப்பீட் பண்ணனும் then ரெண்டு ரோ அப்படியே ரிப்பீட் பண்ணனும் சரிங்களா இது கேன்சல் பண்ணனும் சரியா so what is your adjoint of A is equal to what is the adjoint of A 1 minus 1 minus of minus into plus 1 plus 6 which is 7 next இவங்கடாப்பா 15 plus 4 it is 19 next 8 minus 5 3 next 2 minus 3 minus 1
2. Minus of minus plus. So 7. So next 5 3s are 15. 15 plus 4 90. Again 3 3s are 9. 9 minus of minus plus 1. So it is 10. And 4. 4 minus 6. 4 minus 6 it is minus 2. And 2 plus the 12. 14. இதுதான் உங்களோட adjoint. சரியா? அப்போ உங்களோட determinant என்னது? So 2 into 7. Next 3 minus 4 ஓட cofactor யாரு? இவங்க தான். அப்போ minus 4 into minus 1. Next 5 ஓட cofactor 10. So 14 plus 4 plus 50. So இது வந்து 18. இது கூட 18 add பண்ணீங்கன்னா 68. So what is your inverse? Your inverse is 1 by 68 into 7, 19, 3, minus 1, 7, 19, 10, minus 2, and 14. Okay, what appa? Yes. So, இப்போ என்ன பண்ணணும்? So, x is equal to இவங்களை கொண்டு போய் நீங்க B matrix கூட மல்டிபிள் பண்ணணும். What is your B matrix? 15,000, 1 and 4. ஓகேங்களா? யாடா பசங்களா? ஸோ இந்த 1000 வெளியே எடுத்துருங்க சரியா? ஸோ 1000 வெளியே எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ மற்றவங்க கூட இன்டூ பண்ணால் போதும். So what is it pasangla? 7 into 15 it is 105 and 19 plus 1 19, 3 plus 4 it is 12. So 105 plus 1 19 plus 12. Next minus 1 into 15 minus 15 and 7 into 1 it is 7, 19 into 4. So it is 80 kuda or 4 minus pannina 76. Next 10 into 15 150 minus 2 and plus 14 into 4. So 48, 52, 56. சரிடா பசங்களா? ஸோ எல்லாம் கேன்சல் ஆனால் என்ன வரும்? 1000 divided by 68 and your answer is 136. Next is 68. Next we have 204. இது எல்லாமே 68 டேபிள்ல கேன்சல் ஆகும். So 1000 2 1 and 3. 2 1 and 3. So your x is equal to 2000 rupees 2000, y is equal to rupees 1000 and your z is equal to rupees 3000. அவ்வளவுதான் question காது. Okay, so next we are stepping into chapter 2. So chapter 2 பார்க்கலாமா? Suppose z1 z2 z3 are the vertex of a equilateral triangle. சரிங்களா? என்னடா பசங்களை கொடுத்துருக்காங்க? ஒரு equilateral triangle நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களோட vertex are given. Okay, inscribed in a circle. So circle na என்ன? inscribed na என்ன அர்த்தம்? இது வந்துட்டு ஒரு சர்க்கிள்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. ஓகே, வாட் இஸ் இட்? ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்கிரைப்ட் மீன்ஸ் அந்த 3 வார்டெக்ஸஸும் வந்துட்டு நம்ம சர்க்கிளை வந்து டச் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ யூ கேன் சீ தட். யா, ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் வந்துட்டு சர்க்கிள் இன்ஸ்கிரைப் ஒரு வெர்டிக்கல் இருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க இப்போ? மாடுலஸ் 2. மாடுலஸ் 2னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே, இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது 2வா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வார்டெக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வார்டெக்ஸ் இஸ் கிவன் அஸ் 1 + √3. ஸோ இதை கொஞ்சம் நம்ம தலைகளாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுருலாம். இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் இது இல்லடாப்பா உள்ள இருக்கிறது. One sec.
கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுவோம், அப்போ உங்களுக்கு புரியும். Done. So this one vertex is 1, √3. ஏன்னா அது அப்படித்தானே இருக்கு 1, √3 and we know this center is இதோட மொத்த distance 2. மொத்த distance 2. ஓகேங்களா? இப்போ Z2 ஓட இதுவும் Z3வும் நம்மளுக்கு வேணும். இந்த கோஆர்டினேட்ஸ் வேணும். ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஸ் போடுறேன். if I draw the axis here. இது டயக்ராம்லாம் முக்கியமானு கேட்டா இல்ல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன், அது முக்கியமும் இல்ல. ஓகேங்களா? சோ பசங்களா you should know one thing. ஓகேங்களா? you know this 6, இது வந்து நம்மளுக்கு 60 டிகிரி. இது என்னடா பசங்களா, இது வந்து 60 டிகிரி. கரெக்டா? இது 60 60ல 30, மொத்தமும் 60 டிகிரி. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு ஒவ்வொரு ஆங்கிளுமே 60 டிகிரி. எப்படி வேணும்னா ஈக்குவலேட்டருக்கு எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ அப்போ x plus x is equal to 180, which means x is equal to 60 டிகிரி. அப்போ இந்த மொத்த ஆங்கிளும் 60 டிகிரி. அப்போ இதுல வந்து பாதி வந்து 30, இது பாதி 30. அப்போ இந்த 30 இது 30-ஆ இருக்கும், இது 30 இது 30னா இது எவ்வளோ? இது எவ்வளோ? 120-ஆ? yes or no? it is 120. ஏன்னா this is a sum of angle. இது வந்து p r s இருக்குன்னா இது வந்து o இருக்கு. அப்ப p r o, இந்த oங்கிற ஆங்கிள் என்னவா இருக்கும்? 120. so what is it implies? அப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கண்ணு தெரியாதா பசங்களா? இப்ப இந்த லைன் தான் 120 டிகிரிக்கு இப்படி திரும்பி இங்க வந்திருக்கு. சேம் லைன் 120 டிகிரி திரும்பி இந்த சைடு வந்தா p r கிடைச்சிரும். அதே மாதிரி திருப்பி 120 டிகிரி இந்த சைடு வந்தா we will get yes. அவ்வளவுதான். so இந்த ரொட்டேஷனுக்கு we have one beautiful ஒரு sum. ஓகேவா? so z1 is equal to 1 plus I √3. இதை ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்முக்கு மாத்துங்க. போலார் ஃபார்ம்னா என்ன? இதோட மாடுலஸ் தெரியணும். so modulus is equal to square root of real part square plus imaginary part square. so that is √4, which is 2. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். and we know what is angle alpha. so tan inverse of imaginary part by real part. so it is √3 divided by 1, which is equal to 60 degree. எதுக்கு 60 டிகிரி? அதான் நம்மளுக்கு ஆங்கிளே தெரியும்ல, நாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். யாரா பசங்களா? so இல்ல கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தோம். சாரி. z1 is equal to 2 and alpha is equal to tan inverse of √3, which is 60 degree. ஓகேங்களா? it is first quadrant, so அப்படியே தான் இருக்கும். so இவங்களை நீங்க போலார் ஃபார்ம்ல மாத்துறீங்கன்னா it will be 2 into e power I pi by 3. e power I pi by 3. சரிங்களா? இப்போ இவங்களை நான் என்னவா மாத்தணும்? so z2 அப்படின்னா என்னது? இவங்கள I have to rotate with. so e power 2 into e power I pi by 3 I have to multiple with e power 2 pi by 3 கூட மல்டிபிள் பண்ணும். 120 டிகிரி கூட மல்டிபிள் பண்ணும். கரெக்ட்டுங்களா? so 120 டிகிரி நான் ரொட்டேட் பண்றேன். so I will multiple with 2 pi by 3. so e காமனா இருக்குங்களா? so powers ரெண்டும் ஆட் ஆயிரும். powers ரெண்டு பேர் ஆட் ஆனா it is 3 pi by 3. so it is pi. so pi na என்னது? cos pi plus I sin pi. cos pi அப்படின்னா it is -1. so -2. அவ்வளவுதான். I வந்து 0 தான். so அதே மாதிரி தான். what about z3? z3ங்கிறது என்னது? நம்ம இந்த z2 தான் again 120 டிகிரி. so இதை நீங்க அப்படி சொன்னாலும் சரி, இல்ல மேம் 120 டிகிரி 120 டிகிரி 240 டிகிரி அப்படி மாத்தினாலும் சரி, உங்க இஷ்டம். சரியா? 120னா 2 pi by 3, 240னா 4 pi by 3. அவ்வளவுதான். சரிங்களா? so what about z3? z3ங்கிறது 2 into e power I pi by 3 I have to multiple with I 4 pi by 3. சரியா? இந்த ஆன்சர் ஆல்ரெடி நம்ம போலார் ஃபார்ம்ல மாத்துறதுனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க இதை அகைன் போலார் ஃபார்முக்கு மாத்தணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நம்மளோட ஃபார்ம். இதை வந்துட்டு நீங்க 2 pi by 3 கூட மல்டிபிள் பண்ணாலும் சரி.
சரிடா பசங்க, ரெண்டும் ஒரே ஆன்சர்ஸ் தான். ஸோ பேஸ் ஒன்னா இருந்தா பவர்ஸ் கெட் ஆடட். ஐயை காமனா எடுத்துட்டீங்கன்னா 4π + 5 இட் இஸ் 5π/3. சரிங்களா? இட் இஸ் 5π/3. ஓகே, சாரி, கரெக்டாக தான் எடுத்திருக்கோம். 5π/3. 5π/3 என்னது? 60 × 5 which is 300. 300 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? So it is 2 cos 300 plus I sin 300 degree. யாரா பசங்க 300 எப்படி எழுதுவீங்க? 360 minus 60. So that is 2π minus pi. See, 2π minus pi/3. இது வந்து fourth quadrant. Fourth quadrantல வரும். அப்போ cos will be positive. All sin theta. So cos வந்து பாசிட்டிவா இருக்கும், sin நெகட்டிவா இருக்கும். அப்போ இவங்களை வந்து cos வந்து பாசிட்டிவ். cos pi/3 minus I sin pi/3. சரிடா பசங்க? ஸோ cos ஓட வேல்யூ வந்து 1/2 and sin ஓட வேல்யூ வந்து √3/2i. ஸோ 2 எடுத்துட்டீங்கன்னா 1 minus √3i. ஓகேங்களா? அவ்வளவுதான்டா பசங்க. ஓகே, ஸோ we are move on to the next sum. ஸோ செகண்ட் சாப்டர்ல இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மற்றபடி எல்லாம் சேம். ஸோ நம்ம கிட்ட Z இருக்கு, ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஷோ தட். சரிங்களா? ஸோ ஆர்குமெண்ட்டுக்கும் மாடுலஸையும் நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம். டிவைட் அண்ட் மல்டிபிளிகேஷன் இருந்தால் ரொம்ப ஈஸி, தனித்தனியா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குடா பசங்களா? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1/Z plus I is equal to pi/2. ஸோ I can split it over. ஸோ இவங்கள ஆர்குமெண்ட் ஆஃப் Z plus 1 and minus argument of Z minus I is equal to pi/2. Argument அப்படின்னா என்னது? tan inverse of imaginary part divided by real part. ஓகேங்களா? இப்போ tan inverse of imaginary part இங்க என்ன வரும்? Z நாலே x plus iy. அதுல ரியல் பார்ட் x இருக்கு, அது போக இங்க ஒரு 1 இருக்கு. அப்ப ரியல் பார்ட் வந்து x plus 1 and imaginary part வெறும் i. So y divided by x plus 1. Next இவங்களுக்கு so same tan inverse of Z plus I இருக்கு. So Z plus IY plus I காமனா எடுத்துட்டீங்கன்னா y plus 1 தான் உங்களோட imaginary part and real part வந்து x மட்டும் இருக்கும், equal to pi/2. ரைட்டாடா பசங்களா? So tan inverse property படிச்சிருக்கோம். tan inverse of A, tan inverse of B ஓட ஃபார்முலா என்னது? tan inverse of A minus B. So same ஒரு tan inverse of A minus B. So மேல வந்து A இருக்குமா? So y divided by x plus 1 minus y plus 1 divided by x whole divided by 1 plus 2 பேத்தோட multiplication. சரிங்களா? equal to pi/2. ரைட்டாடா பசங்களா? So you know this. இந்த tan inverse இங்க போய் join ஆச்சுன்னா tan pi/2, tan pi/2 ஓட வேல்யூ வந்து 1/0. ஸோ மேலே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க அப்படியே விடுங்க, ஏன்னா அவங்க 0 ஆயிருவாங்கல்ல. ஸோ நீங்க அதை ஒண்ணுமே பண்ணாத. one thing we can do what means first நீங்க இங்க எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியும், உங்களால அதை பண்ண முடியும். ஏன்? ஸோ ஒன்றும் இல்லை, இதோட டினாமினேட்டர் வந்து y into x minus y plus 1 into x plus 1 whole divided by x into x plus 1. கரெக்டுங்களா? யாரா பசங்களா? கீழே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா x plus 1 into x plus y into y plus 1 whole divided by x into x plus 1. ஸோ இதுலேயே இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டாம். then you use cross multiplication. So அப்போ numerator becomes 0, only denominator is cross multiple. So y is 0 is equal to x plus 1 into x plus y into y plus 1. சரிங்களா? So x0 is equal to x square plus x next plus y square plus y.
This is pi by 2. Pi by 2 is 90. Everything is good. Again, question is wrong, person. Sorry. So question is, it is not +1, it is -1, it is not I, it is +1. Okay. So z -1 divided by z +1. Question மாத்திட்டாங்க. Okay. No problem. So argument of z -1 minus argument of z +1 is equal to pi by 2. தனி ஆர்குமெண்ட் எடுத்துக்கலாம். இது என்னது? ஸோ இதை நான் இங்கே எழுதுறேன். ஸோ இது வந்து x plus iy minus 1. And what about this one? இது வந்துட்டு argument of x plus iy plus 1 equal to pi by 2. So இதில் வந்து x minus 1 real part, y வந்து imaginary part. Same இது. So tan inverse of y divided by x minus 1 minus tan inverse of y divided by x plus 1. Okay. So total case மாற்று. So what is it? மேலே வந்து இப்போ நீங்கள் LCM எடுத்தீங்கன்னா y divided by x minus y divided by x plus 1. 1 plus 2 பேத்தோட multiplication. So the a plus b, a minus b, so x square minus 1. So when you take LCM, so what happened? Y into x plus 1 minus y into x minus 1 whole divided by x square minus 1. அதுக்கு கீழே டிவைட்ல இவங்க வருவாங்க. x square minus 1 plus y square divided by x square minus 1 equal to 1 by 0. Infinity na 1 by 0. So cross multiple பண்ணுவீங்க. Denominator cancel ஆயிரும். So it becomes 0. So 0 is equal to x square minus 1 plus y square. அப்போ x square y square is equal to 1. Okay. So இனிமே எழுத போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கொஸ்டினும் செக் பண்ணிக்கணும் போல. This one is correct. This question is correct. Okay. So next அதே மாதிரிடா பசங்களா என்ன பண்ணும்? தனித்தனி argument. So argument of z minus I minus argument of z plus 2 is equal to pi by 4. Right? So apply this x here. Apply this x here. So இதில் I நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்க. y minus 1 வந்து ரியல் பார்ட். புரியுதுங்களா? And argument of x plus iy plus 2. So இப்போ ரியல் பார்ட் xும் இருக்கு 2வும் இருக்கு. So have this in mind. Okay, so if this is the formula, tan inverse of x, y minus 1 divided by x minus tan inverse of y divided by x plus 2 equal to pi by 4. So now you have to take it tan inverse formula apply பண்ணீங்கன்னா tan inverse ஒட்டுக்கா வந்துரும். மேல பாத்தீங்கன்னா y minus 1 by x minus y divided by x plus 2 whole divided by 1 plus ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா y square minus y divided by x square plus 2x equal to pi by 4. Pi by 4 na 45. வேற எதுவும் இல்ல சரிங்களா? அப்ப இங்க இருக்க tan இந்த சைடு போனா it become 45. So tan 45 is 1. So இந்த சைடு என்ன ஆகும்? இந்த சைடு whole divide எடுத்துப்போம். மேல என்ன ஆகும்? So y minus 1 x plus 2 ஆல மல்டிபிள் பண்ணும் minus xy whole divided by x square plus 2x and x square plus 2x plus y square minus y divided by equal to 1. So இதுவும் cancel. So if you take multiplication of each other, so xy minus x plus 2y minus 2 minus xy whole divided by divide பண்ணா அந்த சைடு கொண்டு போய்க்கலாம் which is equal to x square plus 2x plus y square minus y. சரிடா பசங்களா? ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஃபர்ஸ்ட் எக்ஸும் xyயும் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அவ்வளோதான். ஸோ இங்கே 2x இருக்கு.
ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் எக்ஸ், நெக்ஸ்ட் y ஸ்கொயர் மைனஸ் y மைனஸ் 2y plus 2 is equal to 0. So x square plus y square plus 3x minus 3y plus 2 is equal to 0. இதைத்தான் நம்மள proof பண்ண சொல்லியிருக்காங்க. Hence we proved. சரிடா பசங்க? Hence we proved it. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது என்னன்னு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ cos alpha sin alpha ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னது? போலார் ஃபார்ம். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாமளா எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அவங்களை எப்படி எடுத்துக்கிறேன்? காஸ் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஆல்ஃபா, ஐ சைன் ஆல்ஃபா. அண்ட் வாட் அபவுட் ஒய்? ஒய் இஸ் காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா. சரி, ஸோ இப்போ இதோட கான்ஜுகேட் என்னவா இருக்கும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா கான்ஜுகேட். ரைட்டடா பசங்க? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இதோட மாடுலஸ் வேல்யூ. நான் முன்னாடி ஏதாவது நம்பர் போட்டிருக்கேன்னா இல்ல. அப்போ மாடுலஸ் வேல்யூ 1. சரிங்களா? யாருக்கெல்லாம் மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கான்ஜுகேட்ங்கிறவங்க ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவல். ஸோ எக்ஸ் கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு 1/x. எக்ஸ் கான்ஜுகேட் தான் 1/x. மாடுலஸ் வேல்யூ 1னால இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? அப்போ x is equal to cos alpha plus I sin alpha and 1/x is equal to cos alpha minus I sin alpha. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 2 cos alpha. We know this. ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 2 cos alpha வருதா? ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 2 cos beta வருதா? Yes, it is done. So next பாருங்க x by y. So next y இங்க எழுதிடுறேன். y is equal to cos beta plus I sin beta. What is 1/y? 1/y is equal to cos beta minus I sin beta. Right? So x by y என்னன்னு கேக்குறாங்க. x by y னா என்ன? cos alpha plus I sin alpha divided by cos beta plus I sin beta. So இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாவே ஆங்கிள்ஸ் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். So மேல நியூமரேட்டர்ல இருக்கிறது x ஓட ஆல்பா, டினாமினேட்டர் இருக்கிறது y ஓட ஆங்கிள் பீட்டா. ஆனா டினாமினேட்டர் இருக்கிறனால மைனஸ் வரும். அவ்வளவுதான். சரிங்களா? டினாமினேட்டர் இருக்கிறனால மைனஸ் வரும். And again you can see this is an ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். x and y ஆல்பா மட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். and இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூவும் 1 தான். அப்போ இவங்களோட கான்ஜுகேட் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ x by y ஓட கான்ஜுகேட் ஈக்குவல் டு இட்ஸ் ரெசிப்ரோக்கல் y by x. So it is equal to cos of alpha minus beta minus I sin alpha minus beta. அவ்வளவுதான்டா பசங்களா? சரியா? சோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ரெண்டு பேரையும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. So x by alpha is equal to cos alpha minus beta plus I sin alpha minus beta. But y by x is equal to cos of alpha minus beta minus I sin alpha minus beta. You have to add it both. அவங்க ரெண்டு பேரையும் ஆட் தான் பண்ணணும். ஸோ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுங்க. So this get cancel of 2 cos of alpha minus beta. Next என்ன கேட்டிருக்காங்க? x y multiplyல கேட்டிருக்காங்க. சரியா? So when it is multiplication, it is very easy. When you have multiplication, same process. Angles எல்லாமே multiplyல add ஆகும். Multiple அப்படின்னா add ஆகும். Divide அப்படின்னா subtract ஆகும். Similarly நீங்க போட்டே பண்ணலாம், தப்பு கிடையாது. சரியா? சோ இப்போ 1/x ஆல்பா என்னவா இருக்கும்? இதோட கான்ஜுகேட் என்னது? minus I sin alpha plus beta. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? they asked me to subtract it. If I am subtracting it, இது cancel ஆயிரும், minus into minus plus ஆ மாறிடும். அப்போ xy minus 1/xy is equal to இவங்க ரெண்டு பேர் தான், இது ரெண்டும் cancel ஆயிரும். So 2I sin alpha plus beta. Proof பண்ணியாச்சு. சரிடா பசங்க? நெக்ஸ்ட் பாருங்க. If Z1, Z2, Z3 are 3 complex numbers such that நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ நான் சொல்ற ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். சரிங்களா? So that is mod Z is equal to Z into Z bar. Z square. Mod Z square is equal to Z into Z bar. ஸோ இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணி அங்கே ரெசிப்ரோக்கல் விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
அப்போ mod z1 is equal to 1 னா அப்போ z1 square is equal to z1 z bar. So this is 1. அப்போ z1 bar is equal to இல்ல z1 bar வேண்டாம் z1 தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ z1 is equal to 1 by z1 bar. Similarly mod z2 is equal to 2. அப்போ 4 is equal to z2 bar. அப்போ z2 is equal to 4 divided by z2 bar. Next z3 is equal to 3. அப்போ 9 is equal to z3 bar. அப்போ z3 is equal to 9 by z3 bar. Use it. So இவங்க மூணு பேரையும் யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் யூஸ் பண்ணாம யார் இருக்கா? இவன் தான் இருக்கான். அவனை பிக் பண்ணுங்க. ரைட்டடா பசங்க. இப்போ இதுக்கு பதிலா சப்ஸ்டிடியூஷன்ஸ் வரப்போகுது. ரைட், இதுக்கு பதிலா என்ன போட போறோம்? 1 by z1 bar. நெக்ஸ்ட் இதுக்கு பதிலா 4 by z2 bar. நெக்ஸ்ட் இதுக்கு பதிலா 9 by z3 bar. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம்னா இவங்க மூணு பேரோட மல்டிப்ளிகேஷன் தான் எல்சிஎம். z1 z2 z3 தி ஹோல் பார். தனித்தனி பாரை மொத்தமா மல்டிப்ளை பண்ணி ஒரே பாரா கூட போடலாம், தப்பல்ல. So when you multiply it become z2 z3 bar. Next z1 z3 bar 4 into. Next 9 into z1 z2 bar equal to 1. Right டா பசங்க. இப்போ என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ ஒட்டுக்கா பார் எடுத்துக்கலாம் and we can take தனித்தனி மாடுலஸும் எடுத்துக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 9 z1 z2 plus 4 z2 z3 plus z2 z3 whole bar. தனி மாடுலஸ் எடுத்துக்கிறேன். நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸ். ஓகே, இத நான் கான்ஜுகேட்டுக்கு மாடுலஸ் மாடுலஸ்குள்ள கான்ஜுகேட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒண்ணுதான். அண்ட் நான் இங்க தனித்தனி மாடுலஸே எடுத்துக்கலாம். மல்டிப்ளிகேஷனா தனி மாடுலஸ், டிவிஷனா தனி மாடுலஸ். மேல அப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 divided by mod z1 mod z2 mod z3 equal to 1. இதோட வேல்யூ 1 2 3. ஸோ அது அங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ டூ into 3 which is 6. இது இந்த சைட் மல்டிப்ளை ஆகும். ஓகேவாடா பசங்களா? 6 proved. சரியா? இது எல்லாமே ஈஸியான விஷயம் தான். இதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. Solve the following system of linear equations by Gauss elimination method. ஐயோ, இது எப்படி உள்ள வந்துச்சு? சாடா பசங்க, தெரியாம உள்ள வந்துச்சு. So z is equal to x plus iy is a complex number. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இதோட இமேஜினரி பார்ட் 0ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகஸ் அப்படின்னா இது கொடுத்துருக்கதை வச்சு டிஸ்கிரைப் பண்ண. இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில் இவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க கண்டுபிடிங்க. 2z plus 1 divided by iz plus 1. z na என்னது? x plus iy. So 2x plus 2iy plus 1 whole divided by ix minus y plus 1. So இதை எப்படி எழுதிக்கலாம்? ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா எழுதுங்க, அப்பதான் புரியும். whole divided by 1 minus y plus ix. So இப்போ நான் என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் இதோட ஆப்போசிட் சைன். 1 minus y minus ix. 1 minus y minus ix. So denominator என்ன ஆகும் தெரியும். denominator என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். So denominator என்னது? ரியல் பார்ட் ஸ்கொயர் plus imaginary பார்ட் ஸ்கொயர். கரெக்டா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர்னா 1 minus y தி ஹோல் ஸ்கொயர் அண்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா x ஸ்கொயர். மேல வந்து எல்லாமே மாத்தி ஃபர்ஸ்ட் இந்த ரியல் பார்ட்டியும் மல்டிபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரியல் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் இந்த இமேஜினரி மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் தான் கிடைக்கும். ஸோ i into i ஸ்கொயர், ஆனா மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் 2xy. நெக்ஸ்ட் தான் இமேஜினரி பார்ட். ஸோ இவங்க கூடயும் மல்டிபிள் பண்ணாதான் இமேஜினரி கிடைக்கும். ஸோ i into 2y into 1 minus y. நெக்ஸ்ட்
minus x into 2x plus 1. Okay வாடா பசங்களா? So இப்போ நம்மளுக்கு imaginary of 2z plus 1 divided by ez minus 1 plus 1 equal to 0 னு கொடுத்துட்டாங்க. இதோட imaginary part மட்டும், real part தேவையில்லை, imaginary மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 2y into 1 minus y plus x into 2x plus 1. x minus sorry, it is minus whole divided by 1 minus y the whole square plus x square is equal to 0. இது இந்த சைடு போச்சுன்னா 0 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? மேல இருக்கிறவங்கள மல்டிபிள் பண்ணா 2y minus 2y square. Next minus 2x square. Minus into minus plus x is equal to 0. When you arrange this, so 2x square plus 2y square plus x minus, sorry, plus minus x plus 2y. Minus x minus 2y is equal to 0. இதுதான் நம்மள proof பண்ண சொல்லிருக்காங்க. We proved it. சாடா பசங்க, இங்க மைனஸ் தான் வரும் and அப்ப இங்க பிளஸ் தான் வரும். அவ்வளவுதான். சரிங்களா? so சைனை பார்த்து யூஸ் பண்ணுங்க. so we are stepping into third chapter. okay வாடாப்பா? so next என்ன பண்றோம்? third chapter குள்ள போறோம். one sec. okay, solve the equation 6x power 6 minus 35x power 5 plus 62. okay, இந்த மாதிரி ஒண்ணு நம்மளுக்கு என்னன்னே கொடுக்கல. ஓகேவா? ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா? இதுல இதுதான் ரூட்டா வரும்? எனி க்ளூ இஸ் நாட் தேர். எந்த க்ளூவும் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணும் அப்படின்னா சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ எந்த க்ளூவும் கொடுக்கலன்னா இதை நீங்க 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 6 minus 35 plus 62 minus 35 plus 6. ஓகே, 6 plus 6 12. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா minus 70 plus 62. definitely not equal to 0. டெஃபினட்டா 0 கிடையாது. ஸோ 0 இல்லையா? 0 இல்லைன்னா என்ன பண்ணணும்? அகெயின் 1 அப்போ ரூட் கிடையாது. அப்போ 1 வந்து ரூட் கிடையாது. இப்போ இன்னொரு வே இருக்கு. சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட்ஸ், ஈவன் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஈவன் டேர்ம்னா இவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க அண்ட் இவங்க வருவாங்க. கரெக்டுங்களா? அப்போ 6 plus 62 plus 6. ஸோ 12 plus 62 it is 74. இதே sum of coefficients of odd terms என்னன்னு பார்க்குறோம்டா பசங்க. ஸோ minus 35 and minus 35 which is minus 70. These two are not equal. அப்போ plus 1 minus 1 ரெண்டு பேரும் வர மாட்டாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இதை ட்ரையல் எரர்ல சூஸ் பண்ண பார்ப்போம். ட்ரையல் எரர்லாம் வேண்டாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன மேம் பண்ணலாம்? ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து இது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். எப்படி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும்? கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ தே ஆர் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இவங்க இவங்களுக்கும் இவங்க இவங்களுக்கும் மேப் ஆகும், நடுவில் இருக்கிறவங்க தனியா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ யார் மேப் ஆகுறாங்களோ அவங்களை ஒட்டுக்கா எழுதிக்கோங்க. 6x power 6 plus 6x power square minus 35x power 5 minus 35x cube. Next, I hope it is 62. So 62x power 4 is equal to 0. இப்போ என்ன பண்ணணும்? யார் தனியா இருக்காங்களோ அந்த தன்னந்தனியா இருக்கிறவங்கள வச்சு டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? So 6x square plus 6 by x square. Next minus 35x minus 35 by x. Next என்ன ஆகும்? இது 62 equal to 0. சரிங்களாடா பசங்க? இதுல என்ன பண்ணலாம்? 6 காமனா எடுத்துட்டீங்கன்னா x square plus 1 by x square. Next minus 35 காமனா எடுத்துட்டா x plus 1 by x. Next plus 62. ஓகேங்களா? மொத்தமா இப்போ எவ்வளவு டேர்ம் இருக்கு? மொத்தமா எவ்வளவு டேர்ம் இருக்கு? 1 term, 2 term, 3 term. 3 terms. 3 terms இருக்குனாலே நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்றதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. 3 டேர்மா இருந்தா மட்டும் பத்தாது, இவனோட ஸ்கொயரா முன்னாடி இருக்கிறவங்கள மாத்தணும். என்னது? இவங்களோட ஸ்கொயரா முன்னாடி இருக்கிறவங்கள மாத்தணும். சரிங்களா? சோ அப்ப இவங்க ஸ்கொயர் பண்ண என்ன பார்க்கலாமா? சோ இவங்கள y ன்னு எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் அப்ப அவங்களோட ஸ்கொயர் என்னவா இருக்கும்? y square is equal to
x square plus 1 by x square plus 2. Actually, இப்போ அவங்களோட ஸ்கொயர் இவங்களோட ஸ்கொயர்னா நம்மளுக்கு x square 1 by x square இருந்தாலும் plus 2வும் வந்திருக்கணும், நம்மளுக்கு வரல. சரியா? அப்போ மாத்திக்கலாம். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சுல, ரைட்டாடா பசங்களா? ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. அதாவது 6 into y square minus 2 நம்ம கிட்ட இருக்கு, minus 35y plus 62 is equal to 0. So you can have it 6x square minus 12 minus 35y plus 62 is equal to 0. So 6y square minus 35y plus 62 to 12 போச்சுனா it is 50. ஓகேவா? இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம்ல. you can do factorization. So 6 50 மல்டிபிள் பண்ணும். 6 50s are 300. 300 எப்படி மல்டிபிள் பண்ணா 35 கிடைக்கும். 30 into 5 not possible. 15 into 20 possible. ரைட்டா? மைனஸ் and 6 ஆல இருக்கு. ஸோ இப்போ 6 ஆல டிவைட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ 6 ஆல 5 டேபிள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 டேபிள் டிவைட் பண்ணா -5/2. நெக்ஸ்ட் இவங்கள 2 டேபிள் டிவைட் பண்ணலாம் -10/3. சரிங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஈக்குவேஷன் பசங்களா? அப்போ 2y minus 5 is equal to 0. Or otherwise 3y minus 10 is equal to 0. So y is equal to 5/2 and y is equal to 10/3. சரிங்களா? y னா என்னது? x plus 1 by x. நம்மளுக்கு xல தான் ஆன்சர் வேணும். புரியுதாடா பசங்களா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. Or otherwise your equation will be totally wrong. எல்லாமே wrong-ஆ போயிடும். சரியா? Okay, now you have to multiple with these. So x square plus x divided by x is equal to 5/2 and x square plus x divided x square plus x la varadu, only 1, not x, 1 equal to 10/3. So cross multiple பண்ணலாமா? 2x square minus 5x plus 2. கரெக்டாடா பசங்களா? இங்க 2x 3x square minus 10x plus 3. சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 வரும்டா. 4 எப்படி எழுதலாம்? -4 -5 it is +5. ஸோ ஓகே, அப்போ இவங்களை வந்துட்டு -5 minus +4 -4 -1 எழுதலாம். you have to divide by 2. and அதே மாதிரி தான் இவங்களை 10 பிச்சு 10 இல்லை 9 வந்து -9 -1. so divided by 3 divided by 3. so your x value is 2, 1/2. and what about your x value here is 3, 1/3. opposite sign. இங்க என்ன இருக்கோ ஃபேக்டரோட ஆப்போசிட் சைன். உனக்கு இங்க கிடைக்கிறது ஃபேக்டர், அப்போ ரூட்ஸ் வந்து ஆப்போசிட் சைன்ல தான் இருக்கும். ஸோ உங்களோட ரூட்ஸ் என்னடா பசங்களா? 2 1/2, 3 1/3. சரிங்களா? பட் we need 6 ரூட்ஸ். நம்மளுக்கு மொத்தம் 6 ரூட்ஸ் கிடைச்சிருக்கணும். and you know this, எல்லாத்துலயுமே நம்ம வந்துட்டு x ஸ்கொயரை காமனா எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுக்கலாம். அப்போ மீதி இருக்கிற 2 ரூட் வந்து 0 and 0. ஓகேவா? மீதி இருக்கிற 2 ரூட் வந்து 0 and 0. சரி, மொத்தம் எவ்வளோ ரூட்ஸ் இருக்கு? 6 ரூட்ஸ் வந்துடும். ஸோ 2 1/2, 3 1/3 and 0 and 0 அது ரூட்ஸ். சரிடா பசங்களா? எப்படி மேம் 0 and 0 சொல்றீங்க? பசங்களா, நம்ம இப்படி ஒன்று பண்ணணும். கியூபிக் ஈக்குவேஷன் இப்படி ஒன்று இருக்கு. ரைட்டா? என்ன பண்ணுவேன்? எக்ஸ் காமனா எடுப்பேன். எல்லாத்துலயுமே எக்ஸ் காமனா இருக்கா? we will do like this, right? So this is equal to 0, which means x is equal to 0. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். எல்லா டேர்ம்லயுமே நம்மளுக்கு x ஸ்கொயர் காமனா இருக்கு. ஏன்னா லீஸ்ட் டேர்மே x ஸ்கொயர் டேர்ம் தான். இங்க கான்ஸ்டன்ட் டேர்மே கிடையாது. கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லனா 0 is a root. ஓகே? கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லனா 0 is a root. அத மறந்துடாதீங்க. ஓகே? we need x square. so x ரெண்டு ரூட்ஸ் வந்து 0 and 0. அதையும் மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. find all these zeros. ஓகே, இப்போ கொடுத்திருக்க விஷயம்லாம் தாண்டி ஒரு ஃபார்முலாஸை உங்களுக்கு நான் ரீகால் பண்ண விரும்புறேன். சரிங்களா? இப்போ விக்டர்ஸ் ஃபார்முலான்னு இருக்கு. சரி, அது என்னன்னா இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா நம்மளுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும், ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இதுல இருந்து என்ன ரிலேஷன்ஷிப் கொண்டு வரலாம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்டு பீட்டான்னு 2 ரிலேஷன்ஷிப், சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் 2 பேர்த்த கொண்டு வரலாம். திருப்பி நான் சொல்றேன், ஒருவேளை
உங்களுக்கு 2 பேர் தெரியாது அப்படின்னா 2 பேர் தெரியாதுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும் நடக்கும். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல ஆல்பா அண்ட் பீட்டான்னு 2 ரூட்ஸ் இருக்கும். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்பா பிளஸ் பீட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அவங்களை யூஸ் பண்ணி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஏன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் we can solve it very easily, right? இப்ப கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப கியூபிக் ஈக்குவேஷன்னா 3 ரூட்ஸ் இருக்கு, சரிங்களா? அப்ப மூணுமே வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கும்? மூணுமே நம்மளுக்கு வந்துட்டு மேம் லீனியரா தான் இருக்கணுமா? அப்படிங்கிற அவசியமே இல்லை. மூணுமே லீனியராகவும் இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஒரு ரூட் லீனியராகவும் இன்னொருத்தங்க குவாட்ராட்டிக்காவும் இருக்கலாம். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஐ கேன் எக்ஸ்பிரஸ் இட், சரியா? ஒரு கியூபிக் ஐ கேன் எக்ஸ்பிரஸ் இட் ஹவ்? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? ஒரு லீனியர் டேர்ம் இன்டு ஒரு குவாட்ராட்டிக் டேர்ம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஏன்னா என்னால ஒருத்தரை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். எல்லா சமயம் சொல்றேன், என்னால ஒருத்தரை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். கடைசியில இந்த 2 பேர்த்த கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம், சரிங்களா? சோ இப்ப இந்த 4th ஈக்குவேஷன்ல 2 பேர்த்த ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும், கடைசியில 2 பேர்த்த கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். சோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட எத்தனை கியூபிக் ஈக்குவேஷன்ல இருந்து எவ்வளவு டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? 3 ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா கண்டுபிடிக்கலாம். ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா, ரெண்டு பேர்த்த எடுத்து கண்டுபிடிக்கலாம். கடைசியில 3 பேரை ஒட்டுக்கா அப்படி கண்டுபிடிக்கலாம். 4th ஈக்குவேஷன்னா 4 பேர்த்தோட தனித்தனி அடிஷன், இல்லைன்னா 2 பேரா சேர்ந்து ஆட் பண்றது, இல்லைன்னா 3 பேரா சேர்ந்து ஆட் பண்றது, கடைசியில 4 பேர் ஒட்டுக்கா. அதே மாதிரி 5க்கும் பண்ண முடியும், 6க்கும் பண்ண முடியும். இது வந்து go on repeating like this. ஸோ அதுதான் இங்க இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க விஷயங்களை பார்ப்போம். ஸோ இப்போ எவ்வளோ பவர் இருக்கு? 6 பவர்னா 6 ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம், சரியா? ஸோ 1 + 2i இருக்கு. 1 + 2i ரூட்னா 1 - 2i ரூட் தான். எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் பேரா தான் வரும், ஜோடியா தான் வரும், சரிங்களா? √3 ரூட் அப்படின்னா -√3 ரூட் தான், ஆர் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இப்போ மொத்தம் 4 ரூட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சரி, இந்த 4 ரூட்ஸ் வச்சு நான் என்னமா பண்ண முடியும்? அப்ப மீதி இன்னும் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்? மீதி இன்னும் எத்தனை பேர்? 6னா மீதி 2 பேர் தான். ஸோ 2 பேர் தெரியாதுன்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை மட்டும் கஷ்டப்பட்டு ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண நம்மளுக்கு என்னது? அந்த ரெண்டு தெரியாததோட அடிஷன் அண்ட் அந்த தெரியாத 2 பேர்த்தோட ப்ராடக்ட், அது மட்டும் இருந்தா போதும், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ I'm meaning that I should ஆல்பா அண்ட் பீட்டா, அவ்வளவுதான். மொத்தம் 6 ரூட்ஸ். தெரியாத 2 பேர்த்த ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கிட்டேன், சரிங்களா? இவங்க தான் ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். இப்போ இது ஒரு 6th பாலினாமல். 6th பாலினாமல்ல 6 ரிலேஷன்ஷிப் தெரியும். ஆனா 6 பேர்த்துல எனக்கு இவங்க 2 பேர்த்தோட சம் அண்ட் இவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும். அப்ப சம் ஆஃப் தி ரிலேஷனும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரிலேஷனை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சம் ஆஃப் ஆல் ரூட்ஸ், எல்லாத்தோட ரூட்ஸையுமே ஆட் பண்ணா ஃபார்முலா என்னது? -b/a, அதாவது -x⁵ coefficient divided by x coefficient. So minus into minus plus 3/1 which is 3. இது என்னது? இவங்க எல்லாத்தோட அடிஷன். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 + 2i 1 + 2i plus √3 minus √3 plus alpha plus beta is equal to 3. So இவங்களும் cancel. இவங்களும் cancel. 1 + 1 2. அப்ப alpha plus beta is equal to 3 - 2, that is 1. alpha beta கண்டுபிடிச்சாச்சு. அவங்களோட சம் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நெக்ஸ்ட் என்ன ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கணும்? ப்ராடக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி ரூட்ஸ், எல்லா ரூட்ஸோட ப்ராடக்ட் யாருக்கு ஈக்குவல்? கடைசி கான்ஸ்டன்ட் திருப்பி டிவைட் பண்றது. சரி, நல்லா பாருங்க. சம் ஆஃப் தினா இவங்களை வந்து இவங்களோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் டிவைட் பண்றது. நெக்ஸ்ட் 2 பேரா ஆட் பண்ணி டிவைட் பண்றது, இவங்களோட கோஎஃபிஷியன்ட் இவங்களால டிவைட் பண்றது. 3 பேரா சேர்த்து ஆட் பண்றது வந்து இவங்களோட கோஎஃபிஷியன்ட் இவங்கள டிவைட் பண்றது. கடைசியில 4 பேரையும் சேர்த்து ஆட் பண்றது இவங்கள 5 பேருன்றப்போ இவங்கள கடைசியா 6 பேரையும் ப்ராடக்ட் பண்றது தான் அப்ப இவங்களும் வரும். ஸோ இட் இஸ் பிளஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ்னா ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை. ஸோ லாஸ்ட்ல எத்தனை பாலினாமியல்? ஸோ தி A B C D E F G. ஓகே, ஸோ G/A. G/A. ஓகேங்களா? ஸோ 135 divided by 1. எல்லாத்தோட ப்ராடக்ட் என்னது? 1 + 2i 1 - 2i √3 minus √3, நெக்ஸ்ட் ஆல்பா, நெக்ஸ்ட் பீட்டா, எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணும். இவங்க 2 பேர்த்த ப்ராடக்ட் பண்றது A. ஒரு டேர்ம் இருக்கு, அதோட கான்ஜுகேட் இருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் அது கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 1² + 2². ரைட்டா? நெக்ஸ்ட் இவங்களை மல்டிபிள் பண்றது.
So root 3 into minus root 3, it is minus 3 டா பசங்க. Next இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்றேன். Constant plus தானே? Okay. So next பாருங்க, இதோட வேல்யூ என்னது? It is 5. 5, 3. So alpha beta is equal to 135 divided by 5 into 3 minus 3. So cancel பண்றதுல cancel பண்ணலாம். 2 times remainder 3 na 27. Again இதை cancel பண்ணீங்கன்னா 9. So alpha beta value என்னது? Alpha beta is equal to minus 9. So தெரியாத இந்த ரூட்ஸோட ஓகேவா, ரெண்டு ரூட்ஸ் தான் தெரியாது. அப்போ அவங்க ரெண்டு பேரோட சம், அவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட் தெரிஞ்சா நான் என்ன யூஸ் பண்ணலாம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? ஏன்னா அந்த ஃபேக்டரைஸ் பண்ணி என்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான், வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. So I can frame a quadratic equation. So x square minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. சரிங்களா? So x square minus what is alpha plus beta? It is 1. So minus x minus 9 is equal to 0. So minus 9 எப்படி factorize பண்ணாலும் வராது. So we have to use the alpha beta formula. So x is equal to plus 1 plus or minus square root of 1 plus 36 divided by 2. So 1 plus or root 37 divided by 2. அப்போ ஒரு root என்னது? Alpha is equal to 1 plus root 37 by 2 and beta is equal to 1 minus root 37 by 2. So அவங்க ரெண்டு ரூட்ஸ். அப்போ மொத்தம் 6 ரூட்ஸை கண்டுபிடிச்சிருச்சு. ஃபைண்ட் ஆல் னா இவங்க எல்லாத்தையும் லைனை எழுத வேண்டியது. Clear up பசங்களா? Okay. Next one பாருங்க. Solve the following equation. We have to solve this. Okay. இது ஒரு reciprocal equation. அதெல்லாம் தாண்டி நான் சொல்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு க்ளூ கொடுக்கல அப்படின்னா யூ ஹேவ் டு, அதுல க்ளூ கொடுத்தாங்க, முன்னாடிக்கெல்லாம் க்ளூ இருக்கு, இதுல இல்ல. சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ 1 minus 10 plus 26 minus 10 plus 1. So மொத்தம் 28 minus 20, it is almost 8 ரா. So it is not equal to 0. So இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. Next sum of coefficients of even terms. இதெல்லாம் தானே even terms. So 1 plus 26 plus 1, which is 28. Okay. Sum of coefficients of odd terms, which is minus 10 minus 10, it is minus 20. இதுவும் இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இப்போ இந்த ட்ரிக் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். சரிங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் சொன்ன பசங்களா? பேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ யார் தனியா இருக்கா? எக்ஸ் பார் 4 plus 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா minus 10x cube minus 10x plus 26x square. தனியா யார் இருக்காங்களோ அந்த டேர்மால டிவைட் பண்ணணும். So you have to divide by x square. So it is x square plus 1 by x square minus 10x minus 10 by x plus 26 equal to 0. So x square plus 1 by x square இது ஒரு term and minus 10 காமனா எடுத்துட்டீங்கன்னா x plus 1 by x இது ஒரு term. Next இது. So இதுல மூணு terms தான் இருக்கு. மூணு terms factorization அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்போ இதோட ஸ்கொயர் தான் இதா செக் பண்ணணும். Okay, you know this y is equal to x plus 1 by x and y square அப்பதான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். So it is x square plus 1 by x square minus 2, sorry plus 2. அப்போ x square plus 1 by x square தான் இங்க இருக்கு. So you have to change over. So அப்போ y square minus 2 minus 10 into y plus 26 equal to 0. So y square minus 10y plus 24. So 24 எப்படி split பண்ணலாம்? 4 6 are minus minus. So y minus 4 is equal to 0. Y minus 6 is equal to 0. So y is equal to 4. Y is equal to 6. இதை திருப்பி x plus 1 by x னு split பண்ணும். இது x plus 1 by x னு split பண்ணும். So when you take LCM, x square minus 4x plus 1 is equal to 0. X square minus 6x plus 1 is equal to 0. Definitely இதுக்கு formula method தான். So இப்போ x is equal to 4 plus or minus square root of 16 minus 4 whole divided by 2. Next இதுல x is equal to 6 plus or minus 4 square root of 13 minus 4 divided by 2. என்னடா பசங்க 12. 12 எப்படி எழுதனா? 2 root 3. So 4 plus or minus 2 root 3 divided by 2.
ஸோ இது வந்து 32. 32 எப்படி எழுதலாம்? 4 into 8. ஸோ 32 16 into 2 எழுதலாம். 16 அப்போ 4 வெளியே எடுக்க முடியும். So 2 plus or minus root 3 and x is equal to 3 plus or minus 2 root 2. So இதுல ஒரு 4, இதுல 2 ரூட் இருக்கு, இதுல 2 ரூட், மொத்தம் 4 ரூட்ஸ். அவ்வளவுதான். So the லைனா நீங்க எடுத்து எழுதணும்டா பசங்க, அப்பதான் மார்க் கொடுப்பாங்க. Okay, solve this equation. We have one root is given and இது ஒரு reciprocal equation. So reciprocal equationல இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்கள க்ளூவா கொடுத்துட்டாங்க 1/3 ரூட்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? 3யா? 3யும் ரூட் தான். சரிங்களா? சோ எப்பயும் போல மத்ததெல்லாம் பண்ணலாம்டா பசங்க. ஓகே, இது இல்லனாலும் ப்ராப்ளம் இல்ல, எப்பயும் போல நீங்க பண்ணலாம், இது கொடுத்தனால பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ okay, so you have to take 6x power 4 plus 6. Next, minus 5x cube minus 5x minus 38x square. So we have to divide by x square. So x square all divide pandrigena 6x square plus 6 by x square. Next, minus 5x minus 5 by x minus 38 is equal to 0. So when you take 6 as common, x square plus 1 by x square minus 5 எடுத்துட்டீங்கன்னா x plus 5 by 1 by x minus 38. So you have to take y. இது y னா இது y square minus 2 னு மாறும். 6 into y square minus 2 is equal to minus 5y minus 38 equal to 0. So when you multiply it as 6y square minus 5y and 12 இவங்க கூட add பண்ணீங்கன்னா almost 50. இதே equation நாங்க solve பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. We have solved it. So it is 300. 315 into 20 னு multiple பண்ணா minus 5 வரணும். It is not plus 50, it is minus 50. So minus வரணுமா, அப்ப இங்க plus இங்க minus 6 ஆல divide பண்ணணும். So when you divide by 6, so 5 by 2 minus 10 by 3. சரிடா பசங்களா, அப்போ y is equal to minus 5 by 2 and y is equal to 10 by 3. So when you solve this as x plus 1 by x is equal to minus 5 by 2 and x plus 1 by x is equal to 10 by 3. When you take LCM, it is 2x square plus 5x plus 2 equal to 0. Next is 3x square minus 10x plus 3 is equal to 0. When you do factorization, you know this. LCM எடுத்து cross multiple பண்ணீங்கன்னா இதுதான் கிடைக்கும். So 2 2s are 4. 4 எப்படி எழுதலாம்? 4 plus 1 whole divided by 2 whole divided by 2. So x is equal to minus 2 comma minus 1 by 2. Next is another, and you know this 9 and minus 9 minus 1 divided by 3 divided by 3. So x is equal to 3 comma 1 by 3. ஓகேங்களா? ஸோ 4 ரூட்ஸ், மீதி இருக்கிற 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சது. மீதி இருக்கிற 2 ரூட்ஸ் வந்து minus 2 comma minus 1 by 2. That's it. ஓகேவாடா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இவங்களை சால்வ் பண்ணணும். ஸோ இவங்களை சால்வ் பண்ற ட்ரிக்னு பார்த்தா முன்னாடி பார்த்தா அதே சம் தான், நம்ம இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒரே ஒருத்தங்க மட்டும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இவங்களையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் and this is minus 9x plus 14, and when you multiple this 2 you will get minus x. So first ரெண்டு term ஈக்குவலா வர மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். காமடேட்டிவ் தானே மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இஸ் காமடேட்டிவ். ஸோ இப்போ காமடேட்டிவ்னா என்னமா அப்படின்னா யாரை மல்டிபிள் பண்ணாலும் ஒரே ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இவங்களையும் மல்டிபிள் பண்றேன். எப்படி வேணா நான் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன்ல, இப்படிதான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ரைட்டா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6, and when you are multiplying with this 2, x square minus 5x minus 14 plus 19 equal to 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது
இவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. யார் ஒரே மாதிரி இருக்காங்களோ அவங்கள நம்ம yன்னு எடுத்துக்கிறோம். சரியா? So to make it as a quadratic, we are doing this purpose. So this is y plus 6, y minus 14 plus 19 equal to 0. So 4 டேர்மா 2 டேர்மா நம்மளால மாற்ற முடியும். சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா y square plus 16 minus 14 it is minus 8y plus 14 into 6. 6 into 15 it is 19. So 19 க்கு முன்னாடி r value அப்படின்னா 84 plus 19 equal to 0. So இப்போ y square minus 8y இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா it is 13 remainder 1. So it is 103 equal to 0. Plus 6 and minus 14. 8 தான் correct தான். So 9 4s are it is 84. 24 remainder 2 it is 84. But it is minus 84 not plus 84. Sorry minus 84. So இவங்களையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10 போச்சுன்னா 74, 74ல 9 போச்சுன்னா it is 4 and it is 5, 65. So minus 65 equal to 0. 65ங்கிறது வந்து 13ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கிற ஒரு நம்பர். அப்போ மைனஸ் பண்ணோம்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ். ஓகே? So y is equal to 13 and y is equal to 5. Again you have to change this number. இவங்களை திருப்பி நீங்க சேஞ்ச் பண்ணணும். x square minus 5x minus 13 equal to 0. x square minus 5x minus 5 is equal to 0. It is not minus 5, it is minus 5. இங்க வரணும், இங்க plus 5. Okay. So, இப்போ 13 எப்படி factorize பண்ண முடியாது? So, x is equal to 5 plus or minus square root of 25 plus 4 into 52 divided by 2 and x is equal to 5 plus or minus square root of 25 minus 20 divided by 2. சரிடா பசங்களா? ஸோ இப்போ மேலே இருக்கிறவங்களை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 77 எப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 plus or minus root 77 by 2. And what about this case? 5 plus or minus root 5 divided by 2. அவ்வளோதான்டா பசங்களா? ஸோ 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. Okay, we are stepping into 4th chapter. So next question போலாமா பசங்களா? We know this is 4th chapter. We have to continue with this. Yeah. Fine. சரி, இது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. cos இது வந்து trigonometryயோட சில ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியணும்டா பசங்களா. all sin teacups. கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்களோட ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் தான் பாசிட்டிவ் and third quadrantல tan positive and fourth quadrantல cos வந்து positive. சரிங்களா? ஓகே. ஸோ it is actually what அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிங்க் கலர் கொடுக்குறேன். இந்த பிங்க் கலர் வந்து டொமைன் ஆஃப் சைன் அண்ட் டேன். ஸோ டொமைன் ஆஃப் சைன் அண்ட் டேன்ங்கிறது இவங்க தான். டொமைன் ஆஃப் சைன் அண்ட் டேன்ங்கிறது இது. ஓகே, லோ ரைட் ஹாஃப். ஸோ இந்த ரைட் ஹாஃப் தான் சைன் அண்ட் டேனோட டொமைன். சரிங்களா? அப்போ நீங்க நல்லா யோசிச்சு சொன்னோம். அப்போ சைனோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளா இருக்கும். இதே சைனோட வேல்யூ உள்ள இருக்க வேல்யூ நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அது ஃபோர்த் குவாட்ரண்டோட ஆன்சர். ஸோ உங்களோட ஆங்கிள் எப்படிப்பட்ட ஆங்கிளா இருக்கணும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வர ஆங்கிளா தான் சைன் அண்ட் டேனுக்கு வரும். இஃப் இட் இஸ் நெகட்டிவ், உள்ள ஏதாவது நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னா இன்வர்ஸோட வேல்யூ நெகட்டிவா போட்டா போதும், முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ங்கிறது மைனஸ் ஆல்பா, ஃபோர்த் குவாட்ரண்ட் மைனஸ் ஆல்பா தானே. அப்ப ஆல்பா வந்து நெகட்டிவ்ல இருந்தா போதும். ஓகேங்களா? இதுவே when I'm showing cos ஓட ஃபைன், cos ஓடங்கிறது அப்பர் ஆஃப் டா பசங்க. காஸ்ங்கிறது இட் இஸ் அப்பர் ஆஃப். ஸோ அப்பர் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வேல்யூனா நோ ப்ராப்ளம். காஸ் எந்த இடத்துல நெகட்டிவா இருக்கோ அட் தி சேம் டைம் அந்த ஆங்கிள் நம்மளுக்கு டொமைன்ல வரணும் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஸோ காஸுக்கு மட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டை யூஸ் பண்ணும் நெகட்டிவா இருந்தா, சைன் அண்ட் டேனுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்டை யூஸ் பண்ணும். அவ்வளவு. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் தி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 4π/3. சரியா? ஸோ 4π/3 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos of 4π/3 எப்படி எழுதணும்? டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி நியூமரேட்டர் மாற்றணும். கீழே 3 இருக்கா, அப்போ 4 3 வச்சு எழுதணும். ஸோ 3π + π divided by 3.
plus cos inverse of 4 pi plus pi divided by 4. அப்பதான் மேல 5 pi வரும் கரெக்ட்டுங்களா? சோ இப்ப தனித்தனி டினாமினேட்டர் எடுத்தோம் அப்படின்னா cos inverse of so it become pi plus pi by 3. Right at person, and this is cos inverse of pi plus pi by 4. See, pi plus pi by 3 is pi plus pi by 4 is ரெண்டு பேருமே third quadrantல cos negative தான். ஆனா cos ஒரு நெகட்டிவ் வேல்யூக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணா போதும், செகண்ட் குவாட்ரண்ட் யூஸ் பண்ணா போதும். ஸோ இந்த தேர்ட் அப்படியே செகண்டுக்கு மாத்திருங்க. ஸோ ஏன்னா இதோட வேல்யூ தேர்ட்ல இருந்தாலும் சரி செகண்ட்ல இருந்தாலும் சரி cos ஓட வேல்யூ ஒன்னு தான். சரியா? ரெண்டுமே மைனஸ் தான். அப்போ யாரா போட்டா என்ன ரைட்டா நமக்கு டொமைன் ஆங்கிளா இருக்கணும். ஸோ இட் இஸ் cos inverse of இது ஆக்சுவலி வாட்டரா பசங்களா மைனஸ் cos pi by 3 ஒத்துக்கையா பிளஸ் cos inverse of minus cos pi by 4. ரைட்டா? சோ மைனஸ் நான் எப்போ வரும்னு சொல்லிருக்கேன், காஸ்க்கு எப்போ மைனஸ் வரும், when your angle is second quadrantல இருந்திருந்தா. என்னடாப்பா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும் காஸ்க்கு. So when cos and cos get cancelled out, இப்ப cancel பண்ணிக்கலாம் ஏன்னா domain angle அதனால cancel பண்ணிக்கலாம். So pi minus pi by 3 plus pi minus pi by 4, it is 2 pi minus, இது 60, இது 45. So 60, 45, it is almost 105. So when you take LCM 4, 3 minus 7 pi by 12. So again LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 12. So 6, 24 minus 7. So it is 24 7 போச்சுனா it is 17. Okay விட பசங்களா 17 pi by 12. This is your answer. சரிங்களா? next one இதுக்கு property tan inverse அப்படினாலே property. So tan inverse of x minus 1 divided by x minus 2 plus tan inverse of x plus 1 divided by x plus 2 equal to pi by 4. ரைட்டுங்களா? ஸோ பசங்க ஞாபகம் வச்சுக்கோ, சால்வ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். சரிங்களா? அதை மொத்தமாக எடுத்துக்கலாமா? ஸோ இவ்வளோ tan inverse of we can write like x minus 1 by x minus 2 plus x plus 1 by x plus 2 whole divided by 1 minus அவங்க ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன் x minus 1 x plus 1 னா x square minus 1 அதே மாதிரி x square minus 4 equal to pi by 4. சரிங்களா? ஸோ இங்க இருக்க tan inverse இந்த சைடு வந்தா tan pi by 4, ரைட்? ஸோ மேல ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மல்டிபிள் பண்ணிங்கன்னா x minus 1 into x plus 2 plus x plus 1 into x minus 2 whole divided by x square minus 4. X square minus 4 minus x square plus 1 whole divided by x square minus 4 equal to tan pi by 4. So tan pi by 4 oda value என்னது 1. And you know this one get cancelled out. சரிங்களா? So மேல இருக்கிறவங்கள மல்டிபிள் பண்ணீங்கன்னா x square plus x minus 2. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா x square minus x minus 2 whole divided by x cancel ஆயிடும். So minus 4 plus 3 it is minus 3. சரிங்களா? equal to 1. சரிடா பசங்க? So cross multiple பண்ணீங்கன்னா 2x square x cancel ஆயிடும். minus 4 is equal to minus 3. So இவங்க cancel ஆயிடும். 2x square minus 1 is equal to 0. So 2x square is equal to 1. X square is equal to 1 by 2. So x is equal to plus or minus 1 by root 2. எவ்வளோ ஆன்சர்டா பசங்களா? ரெண்டு ஆன்சர். So x is equal to plus or minus 1 by root 2. அவ்வளோதான். Next போலாமா? Find the value of cot inverse of 1 and sin inverse of 1 by 2. Okay, cot inverse னா என்னது? அதை நீங்க tan inverse னு மாத்திக்கலாம். அப்படின்னா இங்க இருக்கிறவங்க ரெசிப்ரோக்கல் ஆவாங்க, உள்ள இருக்கிறவங்க ரெசிப்ரோக்கல் பண்ணி போடணும். சரிங்களா? sin inverse of
1/√2. ஓகே, சீக்கெட்னா என்னது? இந்த காஸ் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். அப்ப என்ன சொன்ன, உள்ள இருக்கிறவங்கள ரெசிப்ரோக்கல் பண்ணி போடும், அவ்வளவு. சரிங்களா? ஓகே. ஸோ tan யாருக்கு 1 இருக்கும்? 45க்கு. ஸோ இட் இஸ் 5/4க்கு. நெக்ஸ்ட் இவங்க சேம் 45க்கு 5/4க்கு. ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? இது பாத்தீங்கன்னா -1/2. காஸ் எப்போ மைனஸ்ல வரும்னு சொல்லிக்க, when it is செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா. ஸோ நார்மலி 1/√2 45க்கு வரும். ஆனா இது -5/4க்கு தான் வரும். சரிடா பசங்களா? ஓகே. ஸோ 5/4னா 5/2 -5 + 5/4. ஸோ இது வந்து 3π/4 வரும். 3π/4. ஸோ 3π/4 - π அப்படின்னா இட் இஸ் -π/4 பசங்க. ஸோ உங்களோட ஆன்சர் என்னது? -π/4. ஓகே. So next one பாருங்க, show that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to this formula. ரெண்டு பேரோட அடிஷன் நம்மளுக்கு தெரியும். அது என்ன பண்ணும்? tan inverse போட்டு மேல ரெண்டு பேரை ஆட்னா ரெண்டு பேரை ஆட், கீழே டிவைட்ல 1 மைனஸ் அவங்க ரெண்டு பேரோட மல்டிப்ளிகேஷன். tan inverse of z. அகைன் என்ன பண்ணுவீங்க? tan inverse ஒட்டுக்கா வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிடும். This is your first term, right? நெக்ஸ்ட் தான் செகண்ட் டேர்ம் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ செகண்ட் டேர்ம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ செட். ஸோ மேலே நியூமரேட்டர் என்ன ஆகும்? நியூமரேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் பாப்பா. நியூமரேட்டர் பிகம்ஸ் எல்சிஎம், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு டேக் எல்சிஎம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z into 1 minus xy whole divided by 1 minus xy. ரைட் அடப்பா? கீழே யோசிச்சு பார்த்தா என்னது? எல்சிஎம் எடுக்குமா? அப்போ 1 minus xy minus x plus y into z whole divided by 1 minus xy. ஸோ இப்போ அகைன் என்ன ஆகும்? இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. மேலே இருக்கிறவங்களை பொறுமையா மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ tan inverse x plus y plus z minus xyz divided 1 minus xy. இப்போ இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா minus xz minus yz. அவ்வளோ ப்ரூவ். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா. அதுக்கான ஃபார்முலா என்னது? tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of இதுதான் ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா இருக்கல பசங்க, அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? if a1 a2 a3 are APs, இவங்க எல்லாருமே என்னடா பசங்களா? APல இருக்காங்க. APs are in AP. APல இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ when you அவங்களுக்கு நடுவில் ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ D is equal to என்னது? ரெண்டு பேர்ல யாரை சப்ராக்ட் பண்ணாலும் சரி, you will have this one. யாரை சப்ராக்ட் பண்ணாலும் அவங்க Dக்கு ஈக்குவல். கரெக்டா பசங்க? ஸோ இப்போ மேல இருக்கு. அப்போ இந்த Dக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இதை யூஸ் பண்ணலாம். நீ A1 A2 இருக்குன்னா நீங்களும் A2 minus A1 யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ what I'm using? tan of D divided by 1 plus A1 A2. இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? tan of A2 minus A1. tan inverse. Sorry, tan inverse. Okay. ஸோ இது என்ன ஃபார்முலா? A plus A1. ஸோ இது தனித்தனியாக நம்ம எழுதிக்கலாம்ல. சிமிலர்லி எல்லாத்துக்கும் பண்ணலாம். Similarly, tan inverse of D divided by 1 plus an minus 1, which is equal to tan inverse of an minus tan inverse of an minus 1. So when you add this, அப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்றப்போ ஒவ்வொரு டேர்மையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர்ஸை ஆட் பண்ணணுமா? ஸோ இப்போ tan inverse of A2 minus tan inverse of A1. நெக்ஸ்ட் tan inverse of A3 minus tan inverse of A2 plus
so on last term tan inverse of a1 minus tan inverse of an minus 1. so இதுல பாத்தீங்கன்னா mostly எல்லாருமே cancel ஆயிடுவாங்க, இவங்க 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 இவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கடைசியில் இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க. கரெக்டா? லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேர்மும் இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் பேலன்ஸ்ல இருக்கும். ஸோ tan inverse of an minus tan inverse of a1. யூஸ் தி ஃபார்முலா. ஸோ tan inverse of an minus a1 divided by 1 plus an a1. Hence we proved it. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா, டொமைன். ஸோ டொமைன் அப்படின்னா கஷ்டப்பட்டு தேட தேவையில்லை, உள்ள இருக்க ஒரு sin x. யூ நோ sin x ஓட டொமைன் நம்மளுக்கு தெரியும். we need domain, right? டொமைன் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் போடலாம், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் போடலாம் அப்படின்றது தான் டொமைன். ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் sin x is between sin x is between 1 to 1. So you have to add with 2. But 2 ஆல add பண்ணனும். So minus 2 2 plus sin x 2. Okay, அப்ப இவங்க you have to divide by 3. 2 ஆல add தான பண்ணனும். சாரி டா பசங்க, you have to add with 2. So minus 1 plus 2 1 plus 2. So it is plus 1 divided by 3. 2 plus sin x divided by 3 equal to 3 divided by 3, that is 1. சரிங்களா? ஸோ அப்போ இவங்களோட வேல்யூ, அப்போ இவங்களோட டொமைன் என்னது? வாட் இஸ் த டொமைன் ஆஃப் cos inverse of x? அப்போ இதுக்கு இதோட ஆன்சர் இவங்களுக்கு பதிலாக யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் 1/3. 1/3க்கு 1க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூஸை யூ கேன் யூஸ் இட். அவங்கள யூஸ் பண்ணினா தான் அவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். பாடா பசங்க, நான் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கேன். இட் இஸ் டொமைன், ரைட்? டொமைன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு பதிலாக என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம், இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ காஸ் இன்வெர்ஸ். ஸோ காஸ் இன்வெர்ஸ் இப்போ உள்ள இருக்கிறவங்க காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸாக இருக்கும்னா -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும், ரைட்? அப்போ இந்த பிராக்கெட் ஃபுல்லாக தான் சாரி யா. ஸோ இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கிறவங்க தான் இவங்களுக்குள்ள லை ஆவாங்க. ஸோ என்னட்டு 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 sin x equal to 3. You have to subtract with -2. So -3 minus 2 sin x 3 plus 2. 3 minus 2. So -1. So -5 sin x. So sin x பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடுவில் இருப்பாங்க, நமக்கு தாராளமாக தெரியும். சரியா? ஸோ -1க்கும் 1க்கும் தான் நடுவில் இருப்பாங்க. which means அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் போடலாம்? π/2 to π/2. -π/2 to π/2 போடலாம். ஓகே, -π/2 to π/2 we can use it. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கடா பசங்களா, we are stepping into chapter 5. Find the equation of the circle. ஸோ சர்க்கிளுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. சரிங்களா? அண்ட் டயாமீட்டர் ஃபார்முலா கூட இருக்கு. நிறைய பேர் தப்பு போட்டுருவீங்க. ஸோ 2 பேர்த்து டயாமீட்டரா எடுத்துக்கணும். நோ, இது எங்க வேணா இருக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் டயாமீட்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படி கூட இருக்கலாம். ஸோ இந்த மார்னிங் 3 பாயிண்ட்ஸ் தான், இதுல இருந்து டயாமீட்டர் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ இது நார்மலான ஒரு பாசிங் பாயிண்ட். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு நம்ம யூஸ் பண்ற லாஜிக் என்ன? ஒரு கர்வ் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. திஸ் இஸ் தி சர்க்கிள் கர்வ். சர்க்கிளோட கர்வோட ஜெனரலா சர்க்கிள் கர்வ்ல என்னென்ன இருக்க போகுது? ஒரு x² டேர்ம் இருக்கும், ஒரு y² டேர்ம் இருக்கும், and we have a x term and we have a y term and we have a constant term. சரிங்களா? இதுதான் ஜெனரலா ஒரு கர்வோட ஃபார்முலா, சர்க்கிளோட ஃபார்முலா. ஸோ இதுல இந்த பாயிண்ட் இருக்கு, 1,1 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க, passes through it. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1னும் ஒய்க்கு பதிலாக 1னும் போடலாம், தாராளமாக போடலாம். ஸோ இப்போ 1 + 1 + 2g + 2f + c is equal to 0.
அப்போ 2g plus 2f plus c is equal to minus 2. இது equation number 1. சரிங்களா? Use next point 2, minus 1. So x க்கு 2 னும் y க்கு minus 1 னும் போடலாம். So 4 plus 1 plus 8g and it is minus 2f plus c is equal to 0. அப்போ 8g minus 2f plus c is equal to minus 5. So this is equation number 2. Next என்னடாப்பா 3, 2. x க்கு 3 னும் y க்கு 2 னும் substitute பண்ணா அப்போ 9 plus 4 plus 6x plus 4f plus c is equal to 0. 6x plus 4f plus c is equal to minus 13. இது equation number 3. இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. எந்த மெத்தட்ல வேணாலும் சால்வ் பண்ணுங்க. மேட்ரிக்ஸ் மெத்தட் படிச்சிருக்கீங்கல்ல, அதுலயும் சால்வ் பண்ணலாம். ஆர் your wish பசங்க, இது நீங்க எவ்வளவு வேணா சால்வ் பண்ணலாம். So 2g plus 2f plus c is equal to minus 2 and second equation வந்து 6g 8g minus 2f minus 2f plus c is equal to minus 5. So when you solve this, you have to solve for this minus. Minus 6g plus 4f equal to 3. Next டா பசங்க 8g minus 2f plus c is equal to minus 5 and 6g plus 4f plus c is equal to minus 13. Use this equation. So subtract பண்ணீங்கன்னா 2g minus 6f equal to 8. இது அஞ்சாவது equation. This is 4 and this is 6. Now we have to cancel this 2, right? So இப்போ இங்க 6g வேணும். 6g வேணா cancel பண்ணலாமா? So உங்களுக்கு 3 ஆல மல்டிபிள் பண்ணனும். So அப்போ 6g 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 18f and 3 ஆல மல்டிபிள் பண்ணா 24. So add பண்ணாலே போதும். Minus 14f equal to 27. No, ஏதோ தப்பு பண்ணிட்டோம். One mistake I have done. 2 into 2 it is 4, then I put 8. ஞான பசங்க இப்போ சால்வ் பண்ணுங்க. So when you subtract it, it become minus 2g plus 4f and equal to 3. Next இது சால்வ் பண்ணீங்கன்னா you will get minus 2g minus 6f equal to 8. So you can end 2g இருக்கா? So அது அப்படியே வச்சுப்போ. When you subtract it, plus plus minus. So 10f equal to minus 5 and f is equal to minus 2. Okay. So use this value here. Minus 2 use பண்ணீங்கன்னா minus 2g plus 4f. So minus 4 minus 8 is equal to 3. So minus 2g is equal to, so it's just 1 by 2. So 5 by minus 5 by 10 rapasana. So just f is equal to minus 1 by 2, right? Use this value here. So if you use 1 by 2 here, what happened? 4 to 2 cancel out. So minus 2 will be balanced. So that's why question of 5. So g is equal to minus 5 by 2. C order value or C. So 2g plus 2f plus c is equal to minus 2. Use it. 2 cancel out, minus 5 minus 1 plus c is equal to minus 5 minus 1 plus c is equal to 2 minus 2. C is equal to 6 minus 2, that is 4. அவ்வளவுதான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ யூஸ் தி ஃபார்முலா இதில் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிடாப்பா.
So x square plus y square plus 2gx plus 2fy. Put this value here. 5 by 2 1 by 2 plus 4. அவ்வளவுதான்டா பசங்களா. The equation is done. Identify the type of conic. Okay. Type of conic கண்டுபிடிக்கணும். சரி, first of all ரெண்டு பக்கம் ஸ்கொயர் இருக்கு சரியா. வாட் எவர் எலிப்ஸா இருக்கட்டும் ஹைப்பர்போலா இருக்கட்டும் பாராபோலானா ஒரே ஒருத்தருக்கு தான் ரெண்டு ஸ்கொயர் இருக்காது. ஸோ இது பாராபோலா கிடையாது. அண்ட் இட் இஸ் நாட் அ ஈவன் சர்க்கிள். சர்க்கிளும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டு பேரும் பக்கம் ஒரே மாதிரி இல்லை. ஸோ இட் இஸ் எய்தர் எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலா ரைட். ஸோ நான் என்ன பண்றேன் 18x ஸ்கொயர் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் y டேர்ம் மற்றவங்க இந்த சைட் கொண்டு போவாங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த சைட் கொண்டு போவாங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இது எப்படி இருக்குனாடா பசங்களா, we are having a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. See அப்ப இங்க a square b square it is empty handed இருந்தா நல்லா இருக்கும். So x plus sum இருக்கு is equal to x square னு ஸ்டார்ட் ஆனா it is easy to find for me. So அதனால என்ன பண்றேன் 18 காமனா எடுத்துறேன். So 144 18 divide பண்ணலாமா? Of course we can do. This is 16 time and this is 2 time 8. Right. சரிடா பசங்க. சரி இப்போ யோசிச்சு சொல்லு. இது a ஸ்கொயர் இது 2ab. அப்போ உங்க b ஸ்கொயர் என்ன x ஸ்கொயர் plus 8x வந்திருக்கும்னா அப்போ பக்கத்துல வந்துட்டு இது 2 2s ஆ இருக்கு. லைக் 4 ஆ இருந்தா தானே பாசிபிள். 4 2s ஆ இருந்தா 8 வரும். அப்போ பக்கத்துல 4 ஸ்கொயர் எனக்கு வந்திருக்கு. a ஸ்கொயர் plus 2ab 8 ன்னு வந்திருக்கு. அப்போ b வந்து 4 ஆ தான் இருக்கு. ஏன்னா 2 into 4 தான் 8. புரியுதா? ஸோ 18 எனக்கு வந்துட்டு it should be plus b ஸ்கொயர் எனக்கு வேணும். plus 16 எனக்கு வேணும். ஆனா நான் minus 16 போடணும். ஏன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கணும். And 12. So 4 வந்திருக்குன்னா எனக்கு அப்ப 2 ஸ்கொயர் பக்கத்துல இருந்திருக்கணும். கரெக்டா பசங்க 2 into 2 தான் 4 ஆ மாறும். ஸோ அப்போ பக்கத்துல 2 ஸ்கொயர் இருந்திருக்கும். தட் இஸ் 4 and minus 4. இதுல யார் வேண்டாமோ we are boxing. ஓகேவா? யார் வேண்டாமோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும். நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் வேண்டாம். ஸோ வேண்டாம்னா அவங்கள மல்டிபிள் பண்ணி அந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ 18x ஸ்கொயர் plus 8x plus 16 ஒரு பக்கம் plus 12y square minus 4y plus 4 ஒரு பக்கம் equal to minus 20. இது minus 16 into 18. What is 16 into 18? It is 288. Minus ல வருமா? So plus 288. Next இவங்கள 4 12 4 48. So 48 அந்த சைடு வந்தா plus 48. சரிடாப்பா. ஓகே. ஸோ இப்போ இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? 18x plus 4 the whole square. Next plus தானே? plus தான். Plus 12 into y minus 2 the whole square. Minus தான் பசங்களா? Yeah, it is minus, which is equal to. So 288 கூட plus 48 minus 120. 216. இப்போ நாம இது பெர்ஃபெக்ட்டான ஃபார்ம் கொண்டு வரணும்னா டிவைட் பண்ணிருங்க. இது எலிப்ஸ் ஹைப்பர்போலா தெரிஞ்சிச்சுல. So divide by constant. So x plus 4 the whole square 18 divided by 216 divided by 216 equal to 1. சரிடா பசங்களா? So 216 நீங்க 18 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா what is the answer? 12. So இது அப்படியே ஆப்போசிட். அப்போ x plus 4 the whole square divided by 12 plus y minus 2 the whole square divided by 18 equal to 1. Okay, இது first ellipse hyperbola எப்படி கண்டுபிடிப்பீங்க? using this sign plus வச்சு கண்டுபிடிச்சாச்சு. first விஷயம். So ellipse இருக்கட்டும் ஹைப்பர்போலாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி first center தான் கண்டுபிடிக்கணும். first என்ன பண்ணணும்? center கண்டுபிடிக்கணும். நார்மலி x square y square இருந்தா center origin. அதுக்கு பதிலா வேற யாரோ இருக்காங்க. ஓகேவா? நார்மலி x இருக்க வேண்டிய இடத்துல x plus 4 அப்படின்னு இருக்கு. அப்போ உங்களோட சென்டரோட எக்ஸ் கோஆர்டினேட் என்னடா? அப்போ அதோட ஆப்போசிட் சைனான -4. சரிங்களா? ஃபேக்டர்ல இருக்கு. நீங்க இது ரூட்டுக்கு மாத்தி சொல்லுங்க. y -2 இருக்கு. அப்போ y கோஆர்டினேட் என்னது? 2. சென்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? மத்ததெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். மத்தது ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா
ஸோ ஒரு ஹைப்பர்போலாவா இருக்கட்டும் எலிப்ஸா இருக்கட்டும் நான் சொல்ற விஷயங்கள்லாம் வேணும். என்ன மேம்னா சென்டருக்கு ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது ஏஇ, சென்டர் அண்ட் வெர்டெக்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது ஏ, சென்டர் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது a/e. அப்ப இந்த 3 பேர் இருந்தாதான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் இது வந்து டைப் 2. எப்படி டைப் 2ன்னு கண்டுபிடிச்சேன்? இவங்க 2 பேர்த்துல யார் பெரியவங்க எலிப்ஸ்ன்னு பார்க்கும்போது டினாமினேட்டர் ஃபோக்கஸ் பண்ணும். யார் பெருசுன்னு பார்த்தா 18 தான் பெருசு. அப்ப a² is equal to 18, b² is equal to 12. ஓகே, இப்போ அப்ப a ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் AE? AEக்கு என்ன பண்ணும்? ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுமா? ஸோ AE the whole square is equal to a square minus b square. So 18 minus 12 that is 6. அப்போ AE ஓட வேல்யூ என்னது? root over 6. Root of 6. Okay. So what is A value? You know what is A? A என்னது? A is equal to 9 into 2. So 3 root 2. அப்போ 3 root 2 into E is equal to root 6 டப்பா. சரிங்களா? இதை வேணா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். root 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? root 2 into root 3 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? கேன்சல் பண்றது root 2 கேன்சல் ஆயிரும். And E is equal to root 3 by 3. So that is 1 by root 3. Okay, E ஓட E எதுக்கு கண்டுபிடிக்கணும்? அப்பதான் A by E கண்டுபிடிக்க முடியும். ஹைலைட் பண்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். So A by E is equal to 3 root 2 divided by 1 by root 3. So மேல மல்டிபிள் ஆச்சுன்னா 3 root 2 into root 3. So that is 3 root 6. ஓகேவாடா பசங்க? 3 root 6. ஒருத்தரோட வேல்யூ இது, ஒருத்தரோட வேல்யூ இது. எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னமா பண்ணும்? ஸோ ஐ கேன் சே யூ சம்திங். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட முடியும். ஒரே நிமிஷம் தான் பசங்களா. See everyone. இப்போ இந்த பாயிண்ட் இங்க இருக்கு. சரியா? இந்த பாயிண்ட் நான் என்ன பண்றேன்னா I'm moving to the right side. ரைட் சைடு மூவ் பண்றேன். ஜஸ்ட் ரைட் சைடு வாட்ச். ஸோ இப்போ இதோட இடத்துல இதோட பாயிண்ட் என்னது? 1,1. ரைட் சைடு மூவ் பண்ண என்ன ஆகும்? எவ்வளோ மூவ் பண்ணிருக்கேன்? 1 டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிருக்கேன். ஸோ இதோட பாயிண்ட் என்னது? 2,1. ஓகேவா? இப்போ இதே பாயிண்ட் இஃப் ஐ மூவிங் டுவர்ட் லைக் திஸ், இந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட் இங்க இருந்தது. இங்கிருந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்கேன்? 4 டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பாயிண்ட் வந்து 5,1. ஸோ கேன் யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப்? ஸோ ரைட் சைட் லீனியரா ரைட்ல லெஃப்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, ஒய் சேஞ்சே ஆகல. புரியுதுங்களா? இதுவே நான் இப்படி ஒரு பாயிண்ட் போடுறேன். இந்த பாயிண்ட் இப்போ மூவிங் அப், மேல மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருந்தது 1,1, ஃபர்ஸ்ட்ல இருந்தது 1,1, செகண்ட்ல இருந்தது 2,1. ரைட்டா? இப்போ அதே மாதிரி இப்படி மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 4 யூனிட், 4 பாக்ஸ் மாறி இருக்கேன். ஸோ இது வந்து 5,1 இல்லை, this 1,1, 1,2 and it is 1,5. யார் சேஞ்ச் ஆயிருக்கா? ஒய் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்காங்க, எக்ஸ் சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா? ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம இங்க பண்ண போறோம். வாட் we are going to see. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா -4,2ன்னு நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுதான் நம்மளோட சென்டர். சரிடா பசங்க? -4,2. இட் இஸ் டைப் 2. டைப் 2 அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும், ஹரிசாண்டலா இருக்கும், அவ்வளவுதான். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யாரை ஃபோக்கஸ் பண்ணும்? எலிப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபோக்கஸ்ங்கிறவங்க என்னது? √6 டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஸோ √6 டிஸ்டன்ஸ் மேலேயும் கீழேயும் √6 டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. அதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட். மேல தானே மூவ் ஆயிருக்கு. எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு? √6 டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்ப அந்த பாயிண்ட் என்னடா பசங்க? வாட் இஸ் த பாயிண்ட்? யுவர் பாயிண்ட் வில் பி ஒய்ல மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும்.
எக்ஸ்ல சேஞ்ச் இருக்காது, எக்ஸ்ல சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் என்னடா பசங்களா, நெக்ஸ்ட் வந்து வார்டெக்ஸ். இதுதான் சென்டர், சென்டரை மையமா வச்சுதான் எல்லா விஷயமும் பண்ணணும். நெக்ஸ்ட் வார்டெக்ஸ் வந்துரும். வார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு தூரத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ டிஸ்டன்ஸ். ஏங்கிறது என்னது? 3√2. So 3√2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 3√2. When you are adding it, just y coordinate changes. அப்போ -4, 2 plus 3√2. -4, 2 plus 3√2. மைனஸ் மேல போனா பிளஸ், கீழே வந்தா மைனஸ். 2 minus 3√2. சரி, அப்போ இதுக்கு என்ன ஆகும்? உங்களோட டைரக்ட்ரிக்ஸ் இப்படி இருக்க போகுது. டைரக்ட்ரிக்ஸ் எப்படி இருக்க போகுது? உங்களோட டைரக்ட்ரிக்ஸ்க்கும் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னடா பசங்களா? ஸோ டைரக்ட்ரிக்ஸ்க்கும் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a/e. a/e-னா இட் இஸ் 3√6. ஸோ இந்த லைன் வந்து ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் லைன் பார்க்க y is equal to மாதிரி இருக்கும். ஸோ now you frame it. இப்போ நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். Now you can frame all these things. So focus point எப்படிடா பசங்களா இருக்கு? -4, 2 plus or minus √6. ஓகேமா? This is your focus point. What is the vertex point? -4 plus 2 plus or minus 3√2. And what about your directrix? Your directrix is y is equal to plus or minus, plus or minus இல்ல, 2 plus or minus 3√6. அவ்வளவுதான். Focus, vertex and directrix எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சென்டரும் சொல்லியாச்சு. What is the type of conic? Your type of conic is an ellipse. எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி வச்சுருவா பசங்களா. புரியுதா? எஸ், ஐ திங்க் யூ கேன் ஐடென்டிஃபை. நெக்ஸ்ட் பாக்குறேங்க. ஃபார் an ellipse find the center and you have to prove this length of latest rectum is 2. சரியா? for an ellipse னு அவனே கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், y எல்லாம் ஒரு பக்கம், and constant term take it to the right side. You have to take 4 as common. ஸோ யோசிச்சு சொல்லுங்க, இதை ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்தணும்னா எனக்கு இன்னும் b ஸ்கொயர் வேணும். b ஸ்கொயர் 2 3s தான் 6 வரும். அப்ப 3 ஓட ஸ்கொயர் தான் பக்கத்துல வரணும். ஒரு விஷயம் வேணும்னா நானா ஆட் பண்ணிக்க கூடாது. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸா இருக்கணும். ஆட் வேணும் அப்படின்னா சப்ராக்ஷனும் வேணும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ மல்டிபிள் அண்ட் கோ டு தி நெக்ஸ்ட் சைடு. ஸோ 4x² + 6x + 9. Next, y² - 2y + 1 equal to -21 + 36 + 1. சரியாடாப்பா? So if I am taking x² x + 3 the whole square, x + 3 the whole square plus y - 1 the whole square is equal to -21 + 36 + 1. So what is your answer da pasangla? 36 + 1 37. So 37 la irundhu 21 pochu appadina it is 16. So 4x + 3 the whole square plus y - 1 the whole square is equal to 16. You have to divide by 16. So 4x + 3 the whole square divided by 4, y - 1 the whole square divided by 16 equal to 1. So இது என்ன டைப் டா பசங்க? This is also type 2 தான். 2 தான். அப்ப இதுதான் உன்னோட a². So a² is equal to 16 and b² is equal to 4. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்டா பசங்களா? now you have to find center, focus எல்லாமே கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் சென்டருக்கு முன்னாடி நான் சொன்ன 3 வேல்யூ a, ae and a/e கண்டுபிடிங்க. So what is your ae the whole square is equal to 16 - 4, that is 12. அப்ப ae is equal to 2√3. சரிங்களா? when you take square root it become 2√3.
and a ஓட வேல்யூ 4. அப்போ e is equal to 2 root 3 divided by 4, that is root 3 by 2. அப்போ a by e ஓட வேல்யூ என்னடா பசங்களா? So it is 4 divided by root 3 by 2, it becomes 8 by root 3. Okay, stay like this. Done. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? x ஸ்கொயருக்கு பதிலா நமக்கு x plus 3 இருக்கு. அப்போ உங்களோட சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்கும்? -3. நெக்ஸ்ட் அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 1 ன்னு வரணும். ரைட்டடா பசங்களா? ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ன்றவங்க சென்டர்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ் தள்ளி இருப்பாங்க. ஸோ ரூட் 2 ரூட் 3 டிஸ்டன்ஸ் தள்ளி இருப்பாங்க. லெஃப்டா ரைட்டா அப் அண்ட் டவுனா கேட்டா அப் அண்ட் டவுன். ஏன்னா அது டைப் 2னா அப் அண்ட் டவுன். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகாது. அப்போ -3 சேஞ்ச் ஆகாது. ஒய் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஒய் எப்படி சேஞ்ச் ஆகும்? மேலே போச்சுன்னா 1 + 2 root 3, கீழே வந்துச்சுன்னா 1 - 2 root 3. ஓகேங்களா? வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்னடா பசங்க? வெர்டெக்ஸ்க்கு வந்து ஒய்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஏ டிஸ்டன்ஸ்ன்றது 4. ஸோ 1 கூட +4 வரும், -4 வரும். ரைட்டா? ஸோ வாட் இஸ் இட்? It is -3 plus 4 வந்தா 5 and -3. Okay vadappa? Next, directrix. So how will you find your directrix? Directrix will be sleeping line. So y is equal to 1 plus or minus 8 root 3. அவ்வளவுதான்டா பசங்க. That's சரி. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்துட்டு prove the length of latest rectum. So length of latest rectum formula என்னது? So length of latest rectum is equal to 2b² by a. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ 2 into what is your b square? Your b square is 4. So 4 divided by 2. 4 cancel ஆச்சுன்னா 2. அவ்வளோதான். ஸோ லென்த் ஆஃப் latest rectum is 2. முடிஞ்சிருச்சு. ஸோ 2b² by aங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். பட் யூ ஷுட் நோ தட். சரிடாப்பா? அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் அண்ட் நார்மல் ஆஃப் தி பேரபோலா. ஸோ ஒரு பாயிண்ட்ல இருக்க பேரபோலா டான்ஜென்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக x(x1), ஒய் எக்ஸுக்கு பதிலாக x1 + x2 by 2 and y1 + y2 by 2 divided plus 5 is equal to 0. Substitute this point. 1 தான் உங்களோட x1, -3 தான் உங்களோட y1. So substitute it. So x plus 6, 3 னு மாறிடும். 3 into x plus 1 and 2 into y minus 3 plus 5 is equal to 0. So 4x 2y. So இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு -6 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. 3 5s are 8. 8 minus 6 plus 2 equal to 0. You have to divide by 2. So 2x plus y plus 1 is equal to 0. இதுதான் உங்களோட tangent equation. So இப்போ இதோட நார்மல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். ஸோ பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சு இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணியும் போடலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம். ஸோ ஐ எம் யூசிங் ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா. ஸோ இப்போ -x plus 2y plus k is equal to 0. So you have to substitute this point here. So 1, -3 is on normal line. மேல தான் இவங்களும் இருப்பாங்க. அப்ப x க்கு 1, y க்கு -3 போடலாம். அப்ப -1 -6 plus k is equal to 0. So k is equal to 7. Use this value here. அப்ப -x plus 2y plus 7 is equal to 0. This is your normal equation. அவ்வளவுதான்டா பசங்க. Tangent and normal கண்டுபிடிச்சாச்சு. Show that this line, இந்த லைன் தான் எலிப்ஸ்க்கு டான்ஜென்ட்னு காட்டணும். ஸோ அதுக்கு கண்டிஷன் இருக்கு. ஸோ வாட் இஸ் த கண்டிஷன்? Your condition c² is equal to square root of a² m² plus b². ஸோ இதுல இருந்து c கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ x plus 4 is equal to y. அப்ப mங்கிற இடத்துல 1னும் cங்கிற இடத்துல 4ம் இருக்கு. ரைட்டா? வாட் அபவுட் யுவர் a? ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? x² divided by 12 plus 3y² divided by 12 is equal to 1.
ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ a square is equal to 12, b square is equal to 4. ஸோ செக் பண்ணுங்கடா பசங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைட், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் m ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் என்னன்னு பாருங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர்னா 12. ஸோ 12 into 1 plus இது 4, which is equal to, sorry, c ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் போட தேவையில்லை. c ஸ்கொயர் போட்டால் ஸ்கொயர் ரூட் போட தேவையில்லை, which is equal to root over 16, which is equal to 4 டா பசங்க. So c ஓட வேல்யூ 4 வருதா? Yes. So c is equal to 4. Yes, it is true. அப்போ இது நமக்கு true தான். ஓகேங்களா? This line is a so the given is a tangent to the ellipse. Also find the point of contact. Point of contact கேட்டிருக்காங்க. So point of contact ஓட formula என்னன்னு கேட்டிங்கன்னா minus a square m by minus a square by m by c, b square by c. சரிங்களா? So what is the point of பசங்களா? So இது வந்து 12 minus 12 into 1 divided by 4, comma 4 divided by 4. So minus 3, comma 1 is the point of contact. அவ்வளவுதான். சரிங்களா? So next one, we have to use this kidney stone வந்து ப்ராப்பர்ட்டா வருமா இல்லையான்னு தான் காண்பிக்கணும். இது equation of the ellipse. So we have an ellipse x minus 11 the whole square divided by 484 plus y square by 64 equal to 1. Okay, where to the nearest centimeter should the where should the patient's kidney stone be placed so that the reflected sound hits the kidney stone. So ஒருத்தங்க கிட்னிஸ் அதை வந்து ப்ராப்பரா ரேடியேட் ஆகணும் அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ்ல மென்ஷன் ஆகணும். ஓகேவா? பேஷன்ஸ் கிட்னி ஸ்டோன் எங்கடா இருக்கணும் பசங்களா? ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருக்கணும். அட் தி ஃபோக்கஸ் பாயிண்ட். ஏன்னா இது எல்லாமே ஒரு லென்ஸ். ஸோ லென்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க, இப்படி ஒரு லென்ஸ் படிச்சிருப்பீங்க, இப்படி போச்சு அப்படின்னா அது உங்க ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இட்ஸ் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்டட் இன் தி ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். இவங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? யூ ஷுட் நோ திஸ். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது? ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 484. பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 64. We need AE. Okay, so AE the whole square is equal to a square minus b square. So 484 minus 64. Appo 420. 420. So 420 oda square root. First ஒரே ஒரு நம்பர் எடுத்துப்பீங்களா? So 2 2s are 4. ரெண்டு நம்பர் இறங்கும் 20. கரெக்ட்டுங்களா? இதை 2 ஆல மல்டிபிள் பண்ணா 10. See, 2 ஆல மல்டிபிள் பண்ணா 4. Right? You can use 20 20. So 400 வந்துரும்ல. 400 அப்படினா 20 தான் balance, and you have to multiple with this is with 2. So 40 வரும். இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர், it is not even properly. அப்ப பாயிண்ட் வைப்பீங்க. ரெண்டு 0 எங்கோ 2000. 400 5 ஆல மல்டிபிள் பண்ணா we will 5 மல்டிபிள் பண்ணா we will get 2000. பட் இங்க 5 ஆல மல்டிபிள் பண்ண வேண்டாம், just 4 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 4 4s are 60 and again 60. So 5 யூஸ் பண்ணீங்கன்னா it is over, அதிகமா வந்துரும். ரைட்டா? So 4 8 3. சரிங்களா? So again இது 4 ஆல 2 ஆல மல்டிபிள் பண்ணும். So 408 represent. இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் போடணும், ரெண்டு 0 வரும். சரியா? Okay, now you discuss. So this 4000 38,000 பக்கத்துல வரணும்னா we have to multiple with 9. So 9 ஆல பண்ணா முடியும். So this approximately 20.5 டிஸ்டன்ஸ்ல இருந்தா இட்ஸ் பாசிபிள். ஸோ உங்களோட கிட்னி வந்து 20.5ல இருக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் உங்களுக்கு மார்க்கே. ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட். சரிங்களா? ஓகே, அண்ட் லைட்னிங் ராக்கெட் கேரக்டர் இட் இஸ் ப்ரொஜெக்டட். ப்ரொஜெக்டர்னா என்னடா பசங்களா? ஸோ ப்ரொஜெக்டட் அப்படின்னா இதுதான், இதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்டட் ஆங்கிள். இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் ரீச் ஆயிருக்கு when it is 6 மீட்டர் away from the point of projection. இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர். சரிங்களா? ஃபைனலி இட் ரீச்சஸ் தி கிரவுண்ட் 12 மீட்டர் away from the starting point. இதுக்கும் 12 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு.
find the angle of projection. So இது என்னன்னு கேட்டிருக்காங்கடா பசங்க. ஓகே, okay, we have a height which is 4 meter and 6. Yes, so we need angle of projection. Yeah, so we are framing an, okay, what's up, one second. Like this is will be a parabola, so x square is equal to minus 4ay and one point எடுத்துக்கோங்க 6 comma minus 4, right now. So 6 comma minus 4 passes through it, so this 36 is equal to minus 4 into minus 4 is plus 16a. So a is equal to 36 na 9 by 4. A would value 9 by 4, right? Use this value represent. So yeah, appo x square is equal to minus 9y. இதுதான் உங்களோட curve. இதுக்கு slope கண்டுபிடிங்க. ஏனா slope தான் tan theta க்கு equal. So how will you find a slope for a curve? இது 7th chapter ல படிப்பீங்க. Differentiate பண்ணனும். So 2x is equal to minus 9 dy by dx. So dy by dx equal to minus 2 by 9x. Sorry. Minus 2x by 9, you have to put point. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க பசங்க. இப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல நம்ம பார்க்கணும்? ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? minus 6, minus 4, right? இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல தான் நமக்கு ஆங்கிள் வேணும். ஸோ minus 6, minus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x-க்கு minus 6 போட்டீங்கன்னா minus into minus it become 12 by 9. dy by dx that is equal to m. சரிங்களா? ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. You know that m is equal to tan theta. அப்போ tan theta is equal to 12 by 9. So cancel பண்ணீங்கன்னா 4 by 3. அப்போ theta is equal to tan inverse of 4 by 3. ஓகேங்களா? end angle கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் ஆஃப் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. So use this point. That's it. சரியாடாப்பா? Okay. So assume that if water is issuing from the end of a horizontal pipe. ஒரு horizontal pipe இருக்கு. Okay, we have a pipe like this. இதுல இருந்து water flow ஆகுது. இந்த water flow பாத்தீங்கன்னா ஒரு parabolic shape form பண்ணுது. It is actually half parabola. Full parabola கூட இல்ல. உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா போதும் இந்த parabola shape. Okay, so this is a full parabola. It is so நம்ம describe பண்ணனும்னா அது ஒரு parabola shape. சரிங்களா? Okay, 7.5 meter above the ground describes the parabol. So அப்போ மொத்த height எவ்வளோ? மொத்த height என்னடா பசங்களா? 7.5. So இதுக்கு ground levelக்கு உள்ள height வந்து 7.5 meter. Next, the vertex of the parabola is the end of the pipe. இதுதான் வந்து vertex நம்ம கண்டுறோம். And the position 2.5 below the line of the pipeline. So இதுல இருந்து 2.5 heightல the flow of water has curved outward 3 meter. இது 3 மீட்டர். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் என்னடா பசங்க? இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 3, minus 2.5. சரிங்களா? 2.5ல 3 இருக்கு. How far beyond this vertical line will water strike the ground? இந்த இடத்துல எவ்வளவு தூரம் இருக்கும் vertical line அப்படின்னா இந்த distance என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? Yes. So what is it? This point என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்டோட distance என்னது? x, minus 7.5 meter, right? Height 7.5 தானே. x என்னன்னு தெரிஞ்சப்போ so first இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So this is a parabola. This downward parabola. X square is equal to minus 4ay. So 3, minus 2.5 will explain here. So 3 na 9 is equal to 4 into 2.5. So 2 times multiple பண்ணா 5, 5 na 10 ஆகும். So 10y. So y is equal to 0.9. CA. A. So A is equal to 9 by 10.
use it again here. So x square is equal to minus 4 into 9 by 10 into y. So this is 2 times and this is 5 times. Okay. Now apply the point x comma minus 7.5 here. 4 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் அப்பதான் so okay 7.5 இருந்தாலும் no problem. Right பசங்க. So apply here. So x square is equal to minus 2 into minus it become plus. So 9 by 5 into 7.5. Right அப்பா? Okay. இது நீங்க cancel பண்ணீங்கன்னா it is 1.5 and இது multiply பண்ணா 3 into 9 it is 27. So x square is equal to 27. So x is equal to 9 into 3. So 3 root 3 meter da pasangla. So it is 3 root 3 meter. Okay, yeah. So again we going ahead. Next we are stepping into 6th chapter. 6th chapter prove by vector method that the perpendiculars from the vertex to the opposite side of a triangle are concurrent. Concurrent na enna artham? So எல்லா லைன்ஸ்க்கும் காமனான ஒரு பாயிண்ட் இருக்கும். ஒரே பாயிண்ட் வழியா தான் எல்லாரும் போனாங்கன்னா அதுக்கு பேர் கான்கரண்ட் லைன்ஸ்னு அர்த்தம். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மீடியன்ஸை சொல்றேன். ரெண்டு மீடியன்ஸ் மீட் பண்ற பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு மீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு மீடியன்ஸ் let it be AD E and F C B. This is O point and the O point be the origin. Okay va? Let AD medians B median meet at O origin. Origin la meet பண்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் வைப்போம். ஓகேவா? அப்படினா என்ன அர்த்தம்? altitudes, it's not median actually. Sorry டா பசங்க. altitudes. அந்த ரெண்டு altitudes O ல மீட் பண்ணுது. altitude னா என்ன அர்த்தம்? perpendicular. அப்ப இந்த லைன் இவங்களுக்கும் இந்த லைன் இவங்களுக்கும் perpendicular-ஆ இருக்கும் அப்படினு அர்த்தம். சோ OA வை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? OA வெக்டாரை நம்ம A வெக்டார், OB வெக்டாரை B வெக்டார், OC வெக்டாரை C வெக்டார். Right? Okay. You know this one. உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ AD perpendicular to BC. AD is perpendicular to BC. We know this, right? We know that AD is perpendicular to BC, which means OA will be perpendicular to BC. Right? OA will be perpendicular to BC. Right? So it's up at 0. When a dot product is 0, அப்போ தான் perpendicularity இருக்கு. இது வந்து A, இது வந்து C minus B equal to 0. So by A dot C minus B dot C, B dot A is equal to 0. So A dot C is equal to A dot B. வச்சுக்கலாம். Okay. Next என்ன தெரியும்? B is perpendicular to AC. So OB will be perpendicular to CA. கரெக்ட்டுங்களா? அப்போ B vector A minus C, BC, CA and AC. So A dot B equal to B dot C. சரிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுடா பசங்க? இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்களும் ஈக்குவல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்போ A dot C equal to B dot C. When you take to the one side, so it becomes C dot A minus B dot C. So எப்படி வேணா எடுத்துக்கலாம் பசங்க. டாட் ப்ராடக்ட் தானே, எப்படி வேணாலும் எடுக்கலாம். டைரக்ஷன் முக்கியம் இல்லை. இது என்னது? BA. What is it? இது வந்து OC and this is BA, which is equal to 0, which means OC is perpendicular to CA. இதுல இருந்து எனக்கு இன்னொரு altitude கிடைக்குது. ஓகே. So ரெண்டு altitudeோட காமன் பாயிண்ட்ல இருந்து மூணாவது altitude லைன் எனக்கு கிடைக்குது. So which means CF altitude passes through O. அதுவும் O வழியா தான் passes ஆகுது. So O is the point of concurrency. என்னன்னு சொல்லுவாங்க?
concurrency, so they are concurrent. அப்ப அவங்க concurrent. சரிங்களா? next பாருங்க, find the non-parametric form of a vector equation and Cartesian equation of the plane through the point ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சரிடா பசங்களா? so I can show you this in image point. அந்த இமேஜ்ல உங்களுக்கு காட்ட முடியும். சரிங்களா? எஸ் டா பசங்க. அப்ப கொடுத்திருக்க டீடைல்ஸ் வச்சு நம்ம ஒரு இமேஜ் வரையலாம். 1, -2, 4. Yeah, Pasana. So we can give the value of this one. So what is it? 1, -2 and 4. Correct? So use here.